அஸ்ஸலாமு அலைக்கும் பிள்ளையால். நாங்கள் ஆல்ரெடி அந்த கிளாஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டில் முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ கேள்வியை 1 by 1 சும்மா தட்டிக்கும் எக்ஸாமுக்காக வேண்டி சும்மா ஒரு ப்ராக்டிஸ் போல் 1 by 1 நான் தட்டிக்கிட்டு போவேன். நாம் 2015 2016 முடிச்சிட்டோம் நாம். இப்போ 2017 இருக்கிற கேள்விகளை சும்மா பார்ப்போம். நீங்கள் செய்வேல் இதை உங்களுக்கு எக்ஸாமுக்கு இதை அப்படியே போட்டு நீங்கள் எக்ஸாம்பிள் தட்டினா சரி. அப்போ அதுக்காக வேண்டி சும்மா ஒரு ப்ராக்டிஸ் போல் நம்ம என்ன செஞ்சுட்டு போகிறோம். இதை நீங்கள் முழுசாக கவனிச்சுக்கொள்ளுங்க பிள்ளையால். 2017 போவோம் நாம். இப்போ இந்த 27வது கேள்வியை பாருங்கள் பிள்ளையால். உருவிலுள்ள ஓர் ஒப்பமான கிடைத்தடத்தின் ஒரு பகுதி ஆனது இந்த CDEFGH ஆனது ஒரு கடத்தா பகுதி DEFGஐயும் CDGH எனும் இரு கடத்தும் தண்டவாளங்களையும் கொண்டுள்ளது. ஒரு கடத்தும் மெல்லிய நேர்கம்பி XY ஆனது தண்டவாளங்களின் மீது வைக்கப்பட்டு பிரதேசம் DEFGDயில் பரப்புழுவை T உடைய ஒரு சவர்க்கார படலம் உண்டாக்கப்பட்டுள்ளது. காட்டப்பட்டுள்ள திசையில் பாய அடர்த்தி BI உடைய ஒரு காந்த புலம் பிரயோகிக்கப்படுகிறது. சவர்க்கார படலத்தை அசைக்காமல் வைத்திருப்பதற்கு DG இனூடாக அமைக்கப்பட வேண்டிய ஓட்டத்தின் பருமனை கேட்டிருக்காங்க. அப்போ இதை பற்றி சொல்லிக்காங்க. நாம் 2007ஆம் ஆண்டு வந்த கேள்வியை பாருங்கள். 2007ஆம் ஆண்டு இதே போல் ஒரு கேள்வி, 2007ஆம் ஆண்டு இதே ஒரு கேள்வி, இதை விட கடினமான ஒரு கேள்வி வந்துச்சு. ஆனால் இது இலகுவான ஒரு கேள்வி தந்திருக்காங்க. நம்ம இதை சிம்பிளாக பார்க்கலாம் பிள்ளையால். நமக்கு தெரியும் இதில் இருக்கிற பரப்புழுவை இவரை உள்நோக்கி இழுக்கும். நமக்கு தெரிந்தானே அந்த திரவத்தை நோக்கி இழுக்கும். ஆகவே இங்கே அசையாமல் வைத்திருக்கணும்னு சொன்னால் இதை வலப்பக்கம், இதில் காந்த விசை வலப்பக்கம் பிரயோகிக்கப்படணும். ஆகவே காந்த புலம் உள்நோக்கி விசை வலப்பக்கம் சொன்னால் நாம் சிம்பிளாக இப்போ இதில் காந்த புலம் உள்நோக்கி இருக்கி. அப்போ காந்த புலம் உள்நோக்கி இருக்கி எனக்கு தேவை விசை வலப்பக்கம் தேவை. அப்போ எனக்கு விசை வலது பக்கம் தேவைன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்ய போகிறலன்னு சொன்னால் நடுவிரலை உள்நோக்கி அசைச்சு உள்நோக்கி வச்சு இடது கையில் நடுவிரலை உள்நோக்கி வச்சு பெருவிரலை வலப்பக்கம் வச்சில்லைன்னு சொன்னால் உங்களுக்கு சுட்டு விரலை உள்நோக்கி, ஏன் காந்த புலம் சுட்டு விரலாக காட்டும். அப்போ சுட்டு விரலை உள்நோக்கி வச்சு இந்த காந்த விசைக்கான பெருவிரலை வலப்பக்கம் வச்சில்லைன்னு சொன்னால் ஓட்டத்தின் திசை நமக்கு நடுவிரல் வழியே கீழ்நோக்கி வரும். ஆகவே இங்கே ஓட்டம் பிள்ளையால் டியிலிருந்து ஜி நோக்கி நமக்கு ஓட்டம் இருப்பது. ஆகவே இந்த திசையில் ஓட்டம் வரும். டியிலிருந்து ஜி நோக்கி ஓட்டம் வரும். இதில் பருமனை பார்த்த மனுஷனா பிள்ளையால் பரப்புழுவையால் உருவாகிற விசையை காந்த விசைக்கு நான் சமப்படுத்த போகிறேன். அப்போ பரப்புழுவை விசையை காந்த விசைக்கு நான் சமப்படுத்தினேன்னு சொன்னால் எனக்கு எப்படி வரும்னு சொன்னால் BIL தானே காந்த விசை. அப்போ BI நான் காண வேண்டியது DG நீளத்தை சும்மா எல்லுன்னு போடுறேன். BIL சமன் பரப்புழுவையால் உருவாகிற விசை அலகு நீளத்துக்கு ஒரு பக்கத்தில் உருவாகிற விசை பரப்புழுவை T இன்டூ ரெண்டு பக்கம் மேலுக்கும் கீழுக்கும் இன்டூ நீளம் அதே எல். இங்கே எல்லும் கேன்சல் ஆகி போயிடுச்சுன்னு சொன்னால் பிள்ளையால் இங்கே எல்லும் கேன்சல் ஆகி போயிடுச்சுன்னு சொன்னால் அப்படி ஒட்டி காட்டுறேன். இந்த எல்லும் கேன்சல் ஆகி போயிட்டேன்னு சொன்னால் நமக்கு I சமன் B 2T சொல்லி வருவார். நமக்கு இதில் நம்ம காண வேண்டியது I தானே. அப்போ 2T/B நம்ம காண வேண்டியது I. ஆகவே நமக்கு ஆன்சர் 3வது ஆன்சர். அப்போ 2007 ஒப்படக்கோல இது ஒரு மிக இலகுவான கேள்வி பிள்ளையால். குயிக்காக பிள்ளைங்களுக்கு நம்ம அடுத்த கேள்வி போவோம். சின்ன ஒரு பாட்டு இது. அடுத்தது இந்த 30வது கேள்வியை பாருங்கள் பிள்ளையால். ஒரு பியில் காணப்படுகிறவாறு ஒரு நிலைமாற்றியின் முதன்மை சுற்று A அதில் காட்டப்பட்டுள்ள வோல்ட் அளவு அலை வடிவத்தை உண்டாக்கும் ஓர் ஆடலோட்ட வோல்ட் அளவு முதல் BIயுடன் தொடுக்கப்பட்டுள்ளது. முதன்மை சுற்று இப்போது 5 kV நேரோட்ட அழுத்தத்துடன் ஒரு Cயில் காணப்படுகின்றவாறு தொடுக்கப்படுகின்றது. முதன்மை சுருள் துணை சுற்றிலிருந்து மின்முறையாக நன்கு காவலிடப்பட்டுள்ளது என கொள்கை. அப்போ மின்முறையாக இதில் கடத்தல் நடக்காது. நமக்கு தெரியும் வளமையாக டிரான்ஸ்ஃபார்மர் நடக்கிற ஒரு மாற்றம் தான் நடக்கும். நான் இதுக்கு எழுதி காட்டுறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. டிரான்ஸ்ஃபார்மர் நான் எழுதி காட்டுறேன் உங்களுக்கு பிள்ளையால். டிரான்ஸ்ஃபார்மர் நமக்கு தெரியும் எப்பயுமே ஒரு ஆடலோட்டத்தில் மட்டும் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள். டிரான்ஸ்ஃபார்மர் நமக்கு தெரியும் ஒரு ஆடலோட்டம் மட்டும், ஏசியில் மட்டும்தான் வேலை செய்யும் டிரான்ஸ்ஃபார்மர். டிசியில் வேலை செய்யாது. ஏன் டிசியில் வேலை செய்யாதுன்னு சொன்னால் இங்கே காந்தப்பாய மாற்றம் இல்லை.
காந்தப்பாய மாற்றமோ வீதமோ இல்லைங்கிறதால டிசியில் இவர் வேலை செய்ய மாட்டார். அப்போ ஏசிக்கு மட்டும்தான் வேலை செய்வார். சரியா பிள்ளையால், இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இதில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இங்கே முதன்மை சுற்றிலையும் துணை சுற்றிலையும் இருக்கிற சுற்றுக்களின் எண்ணிக்கை சமம். முதன்மை சுற்றிலையும் துணை சுற்றிலையும் இருக்கிற எண்ணிக்கைகள் சமம். சரியா பிள்ளையால், எண்ணிக்கைகள் சமம். இந்த காரணத்தால் இந்த 5 கிலோவோல்ட்டால் காந்தப்பாயம் உருவாகும். ஆனால் காந்தப்பாய மாற்றமோ காந்தப்பாய மாற்ற வீதமோ உருவாகாது. நமக்கு தெரியும் டிரான்ஸ்ஃபார்மர் ஆடலோட்டத்தில் மட்டும் ஏன் தொழிற்படுகிறது சொன்னால் காந்தப்பாய மாற்ற வீதம் ஒன்று உருவாகிறதால, லென்ஸின் விதிக்காமே அல்லது பரடையின் விதிக்காமே காந்தப்பாய வீதம் மின்காந்த தூண்டல் விதி தானே இது. அப்போ காந்தப்பாய மாற்ற வீதத்தை வச்சு தான் டிரான்ஸ்ஃபார்மர் உருவாகுது. அப்போ காந்தப்பாய மாற்ற வீதம் ஆடலோட்டத்தால் மட்டும்தான் உருவாகுது. அதன் காரணமாக இங்கு இணைக்கப்பட்டிருக்கிற நேரோட்டத்தால் நமக்கு எந்த பாதிப்பும் உருவாகாது. ஆகவே சுற்றுக்களின் எண்ணிக்கை சமம்ங்கிறதால எது இன்புட்டாக வந்துச்சோ அதே இது எனக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். அப்போ எனக்கு சரியான ஆன்சர் பிள்ளையால் 3வது ஆன்சரை நான் செலக்ட் பண்ணுவேன். இன்புட்டும் அவுட்புட்டும் சமமாயிக்கும். இதில் ஒன்றும் இல்லை பிள்ளையால், சிம்பிளாக சொல்லிக்கன் விளங்கிடுங்கோ. இதுக்கு உண்மையான ரீசன் என்னன்னு சொன்னால் டிசியால் எந்த பாதிப்பும் இல்லைங்கிறது தான். டிசியால் எந்த பாதிப்பும் இல்லைங்கிறான் உண்மையான காரணம். அடுத்த கேள்விக்கு போவோம் பிள்ளையால். இந்த 2017-34 கேள்வியை பாருங்கள் பிள்ளையால். காந்தங்களை நோக்கி கவரப்படாத ஒரு திரவியத்தினாலான இயக்கமபி எனும் இரு கடத்தும் தடங்கள் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு உராய்வற்ற காவலிட்ட தண்டவாளத்தின் மீது வைக்கப்பட்டுள்ளன. தடங்கள் தண்டவாளங்களின் வழியே சுயாதீனமாக இயங்கத்தக்கவையாக இருக்கும். அதேவேளை தடங்களின் தளங்கள் தண்டவாளத்திற்கு செங்குத்தானவை. இரு தடங்களும் தண்டவாளங்களுக்கு இடையே வைக்கப்பட்டுள்ள சட்டக்காந்தமும் தொடக்கத்திலே ஓய்வில் இருக்கின்றன. பின்னர் சட்டக்காந்தம் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு சடுதியாக வலப்பக்கத்திற்கு அசைக்கப்படுகின்றது. இதன் விளைவாக என்ன நடக்கும்னு கேட்டீங்க. நம்ம சிம்பிளாக இங்கே லென்ஸின் விதியை பார்க்கலாம். நாம் 2-3 தரம் சுற்றி இதை வழங்கப்படுத்தாமல் இதில் டிரெக்டாக என்ன நடந்திக்கன்னு சொன்ன பிள்ளையார், இதில் ஏயும் பியும் இந்த தண்டவாளத்தில் சுயாதீனமாக இயங்கத்தக்கவையாக இருக்கு. இது ஏயும் பியும் காந்தத்தால் கவரப்படாதவரால் நமக்கு சிம்பிளாக லென்ஸில் வீதி நமக்கு என்ன செல்லுதுன்னு சொன்னால், நம்ம லென்ஸில் வீதியில் என்ன படித்தோம், என் முனை நோக்கி வருதுன்னு சொன்னால் என் முனையை தடுக்கிறதுக்கு எஸ் முனை தூண்டப்படும். அந்த கட்டத்தில் தடம் நிலையாக இருக்கும். ஆகவே அதை தடுக்கிறதுக்கு முயல் இதுதானே. அதே போல் இங்கே காந்தத்தின் விளைவாக எஸ் முனை நோக்கி வரக்கோல அதை தடுக்கும் விதமாக இங்கே பி அசைக்கப்படுவார். அல்லது நாம் இந்த எஸ் முனைவு தூண்டப்பட்டு பி தள்ளி போகுது என்று சொன்னாலும் சரிதான். இங்கே எஸ் முனைவு தூண்டப்பட்டு பி தள்ளி போகுது என்று சொன்னாலும் சரிதான். இங்கே ஏயில் என் முனைவு விலத்தி போகக்கொள்ள அதை தடுக்கும் விதமாக ஏ வலப்பக்கம் நோக்கி நகரும். அல்லது என் முனைவு விலத்தி போகிறதால இங்கே எஸ் முனைவு தூண்டப்பட்டு இந்த என் முனைவு விலக்கிறத தடுக்கிறதுக்கு எஸ் முனைவு தூண்டப்பட்டு வலப்பக்கம் நோக்கி நகருது என்று சொன்னாலும் சரி. ஆகவே இங்கே எஸ் முனைவு தூண்டப்பட்டு வலப்பக்கம் நோக்கி நகருதுங்கிறதும் இங்கே எஸ் முனைவு தூண்டப்பட்டு வலப்பக்கம் நோக்கி நகருதுங்கிறதும் ஒரே சினாரியோக்கு தான், சேம் கேஸ் தான். ஆகவே இந்த காந்தத்தை தடுக்கும் விதமாக, காந்தத்தின் இயக்கத்தை தடுக்கும் விதமாக ஏயும் பியும் வலப்பக்கம் நோக்கி நகரும். இதுதான் லென்ஸின் விதிர அடிப்படை தத்துவம். ஆகவே இந்த கேள்விக்கு நமக்கு எடுக்க போகிற விடை ஏயும் பியும் வலப்பக்கமாக அசையும் 3வது விடை மட்டும். சிம்பிள் கேள்வி பிள்ளையால். நாம் ஏற்கனவே டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இது ஒரு சின்ன கேள்வி. அடுத்த கேள்விக்கு போவோம் பிள்ளையால். 48வது கேள்வியை பாருங்கள் பிள்ளையால். ஏபி சிடி ஆகியன ஒரு கிடைத்தளத்தின் மீது நிலையாக வைக்கப்பட்டுள்ள ஒவ்வொன்றும் ஓட்டம் கேபிட்டல் ஐயை கொண்டு செல்லும் இரு நீளமான சமாந்தர நேர் கடத்தும் கம்பிகளாகும். கேபிட்டல் எல்லானது உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு அதே கிடைத்தளத்தின் மீது வைக்கப்பட்டுள்ள ஒரு கடத்தும் சதுரத்தடமாகும். கேபிட்டல் XY ஆனது ஏபியிற்கும் சிடியிற்கும் இடையே உள்ள மையக்கோடாகும். தடம் எல்லானது சிடியை நோக்கி அதே தளத்தில் ஒரு மாறாக்கதில் இயங்கும் போது கூறப்பட்ட பின்வரும் கூற்றுக்களை கருதுக. இதில் 3 கூற்று சொல்லாங்க பிள்ளையால். தடம் XYயை நோக்கி அசையும் போது அதில் தூண்டப்படும் ஓட்டம் படிப்படியாக அதிகரிக்கும் என்று சொல்லாங்க. பியில்
தடத்தில் தூண்டப்பட்ட ஓட்டத்தின் திசை எப்போதும் வலஞ்சுழி திசையில் இருக்கிறது என்று சொல்கிறாங்க. சியில் தடத்தின் மையக்கோடு PQ ஆனது XYயினூடாக செல்லும் போது உள்ள தடத்தில் தூண்டப்பட்ட ஓட்டம் 0 என்று சொல்கிறாங்க. 3 கூட்டுக்களை பற்றியில் கைக்காங்க பிள்ளையால். இதில் நாம் விளங்கி எடுக்க வேண்டிய ஆக முக்கியமான விஷயம் என்னச்சுன்னா, மெக்ஸ்வெல்ல விதிப்படி நாம் மேலுக்கிக்கிற கம்பியில் காந்தப்புலத்தை பார்த்தோம்னுச்சுன்னா இப்போ நம்ம XYக்கு இடையிலான இந்த 2 கம்பிக்கும் இடையிலான இயங்குறாங்க. ஆகவே இடையில இருக்கிற பிரதேசத்தை பார்த்தா போதும். மேலுக்கு இருக்கிற கம்பியால் மெக்ஸ்வெல்ல விதியை பார்த்தோம்னு சொன்னால் கீழுக்கு இருக்கிற பிரதேசத்தில் காந்தப்புலம் உள்நோக்கி போகும். ஆகவே நமக்கு தெரியும் இங்கே காந்தப்புலமானது உள்நோக்கி போகும். இப்படி போவார் காந்தப்புலம் இதில் மேலுக்கு. சரியா பிள்ளையால்? இதில் உள்நோக்கி போவார். ஆனால் தூரம் கூட இதில் பெருமானம் குறையும். XYயை நோக்கி வேற இந்த பெருமானம் குறைஞ்சு கொண்டு வரும். சரியா பிள்ளையால்? இதே போல் நான் கீழுக்கு இருக்கிற கம்பியால் இது மேலுக்கு இந்த அப்படியே குரோஸ் குறைஞ்சு கொண்டே வரும். உள்நோக்கின காந்தப்புலம் குறைஞ்சு கொண்டு வரும். இதே போல் கீழுக்கு இருக்கிற CD கம்பியால் நான் மேலுக்கு இருக்கிற பிரதேசத்தை பார்த்து நினச்சேன்னா காந்தப்புலம் என்னை நோக்கி இருக்கும். இப்படி இருக்கும். டொட்டாக இருக்கும். பிள்ளையார் இதில் இப்படி டொட் வேற போகிறார். நான் ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துக்கு மட்டும் காட்டுறேன். டொட் வேற போகிறார். இப்போ என்ன கேள்வி இருந்துச்சுன்னா, இதில் முக்கியமான விஷயம் என்னத்தை நீங்கள் விளங்கணும் முடிச்சுன்னா பிள்ளையால், இதில் காந்தப்புலம் இந்த டொட் வந்து சிடியிலேருந்து ஏபி வரைக்கும் எல்லாம் போகும். அதே போல் மேலுக்கு கிரகம்பியால் கீழ் நோக்கி வரும். ஆனால் எதிர பெருமானம் கூடைக்கோ அது விளைவில் வரும். ஆகவே XY வரைக்கும் எந்த பக்கம் 6 கூடைக்கு அவருக்கு கூட வரும். அப்போ XY பக்கம் க்ரொஸுக்கு கூட வரும். XYலேருந்து மேலுக்கு உள்நோக்கின காந்தப்புலம் அதிகமாகவும் XYலேருந்து கீழ் நோக்கி நம்மளை நோக்கி வர காந்தப்புலம் அதிகமாகவும் இருக்கும். சரியா பிள்ளையார்? ஆகவே நம்ம தேரியத்துக்கு செஞ்சால் சரி கேள்வியே. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வழங்கணும் பிள்ளையால். இதில் க்ரோஸ் ஆனது இதில் கீழ் நோக்கி விறக்கலை அப்படியே குறைஞ்சு கொண்டு வரும். க்ரோஸ் குறைஞ்சு கொண்டு வரும். இதில் டொட் வந்து XYயை நோக்கி குறைஞ்சு கொண்டு வரும். XY ஒரு சூனிய பிரதேசம். XY கோட்டில் காந்தப்பாய அடர்த்தி 0. XY கோட்டில் காந்தப்பாய அடர்த்தி 0. ஏன்னு சொன்னால் சமபருமனுடைய குரோஸும் டொட்டும் அதில் சமபருமன் திசையில் எதிராகிக்கும். அதனால் XY கோட்டில் காந்தப்பாய அடர்த்தி வந்து 0 இருக்க போகுது. அதை நம்ம விளங்கினா சரி. இப்போ கேள்விக்கிறோம் பிள்ளையால், இதில் நம்ம வளமையாக செய்கிற கேள்விகளில் எப்படி வருமானு சொன்னால், சீரான காந்தப்புலம் இப்படி சீரான காந்தப்புலம் இருக்கக்கொள்ள ஒரு கம்பி தடம் உண்டு அசைகிறார். ஒரு சீரான காந்தப்புலத்தில் ஒரு கம்பி தடம் உண்டு. இப்படி நான் பச்சை கலரில் சொல்கிறேன். கம்பி தடம் உண்டு இப்படி வரக்கொள்ள இங்கே 0 தூண்டப்படாது. எந்த ஓட்டமும் தூண்டப்படாது. இப்படி வரக்கொள்ள இந்த கம்பியில் மட்டும் காந்தப்புலத்தில் படுற கம்பியில் மட்டும் தூண்டப்படும். உள்நோக்கி வரக்கொள்ள பருமனில் சமன் திசையில் ஒரே திசைங்கிறதால இதில் ஓட்டம் வந்து 0 இருக்க போது வெளியிறங்கக்கொள்ள ஒரு கம்பியில் மட்டும் தூண்டப்படும். கிடையான கம்பிகள் எதுவுமே தூண்டப்படாது. நிலைக்குத்து கம்பிகளை மட்டும் தூண்டப்படும். இது சீரான காந்தப்புலமாக இருக்கக்கொள்ள. இங்கே அதே கேஸ் தான். ஆனால் இதில் கிடைக்கம்பி இந்த தடத்தில் மேலுக்கு இருக்கிற கிடைக்கம்பிலையும் கீழுக்கு இருக்கிற கிடைக்கம்பிலையும் தூண்டப்படுற ஓட்டங்கள் சமனில்லை. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், மேலுக்கு இருக்கிற கம்பியில் இருக்கிற காந்தப்புலம் வேறு, கீழுக்கு இருக்கிற கம்பி அடி இருக்கிற காந்தப்புலம் வேறு. ஏபிக்கு பக்கத்தில் இருக்கிற கம்பியில் இருக்கிற காந்தப்புலம் கூடவாக இருக்கும். பிள்ளையார்? ஆகவே நம்ம கூட குறைய பார்த்தோம்னு சொன்னால் XYயை அடையும் வரைக்கும் மேலுக்கு இருக்கிற கம்பியில் உருவாகிறது விளைவுலாக இருக்கும். XYயை அடையும் வரைக்கும் மேலுக்கு இருக்கிற கம்பியில் உருவாகிறது விளைவுலாக இருக்கும். XYயை தாண்டி CDயை நோக்கி வரக்கொள்ள கீழுக்கு இருக்கிற கம்பியில் உருவாகிறது விளைவுலாக இருக்கும். பிள்ளையார்? விளைவுலாக இருக்கும். இப்போ நாம் 3 கூற்றையும் பார்த்தோம்னு சொன்னால், மூலாவது கூற்றில் சொல்லாங்க தடம் XYயை நோக்கி செல்லும் போது அதில் தூண்டப்படும் ஓட்டம் படிப்படியாக அதிகரிக்கிறது. ஆனால் படிப்படியாக குறையும். என்னென்னு சொன்னால் மேலுக்கு இருக்கிற கம்பியத்தை நம்ம இப்போ பார்த்துக்கிறோம். ஆகவே XYயை நோக்கி வரக்குள்ள காந்தப்புலம் குறைகிற காரணத்தினால மேலுக்கு இருக்கிற கம்பியில் தூண்டப்படுற ஓட்டம் வந்து குறைய. அந்த காரணத்தால் கூற்று A வந்து பிள்ளை. இப்போ 2வது கூற்றை பார்ப்போம். தடத்தில் தூண்டப்படும் ஓட்டத்தின் திசை எப்போதும் வலஞ்சுழி திசையில் இருக்கலாம். அதை பார்ப்போம். நான் உங்கள்கிட்ட சொன்னேன், மேலுக்கு இருக்கிற பிரதேசத்தில் இருக்கக்குள்ள மேலுக்கு இருக்கிற கம்பி விளைவுல தரும்,
கீழுக்கிக்கிற பிரதேசத்தில் இருக்கக்குள்ள கீழுக்கிக்கிற கம்பியில் விளைவுள் தரும். அப்போ மேலுக்கிக்கிற கம்பியில் இப்போ மேலுக்கும் கீழுக்கும் காந்தப்புலத்தின் திசை வந்து புறமாற்றப்படுதா இல்லையா? அப்போ மேலுக்கிக்கிற கம்பியில் காந்தப்புலத்தின் திசை வந்து புறமாற்றப்படுது. அப்போ இந்த திசையில் நீங்கள் ஃபிளமிங்கிற வலைக்கை விதியை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையால் உங்களுக்கு தெரியும் என்னன்னு சொன்னால் மேலுக்கிக்கிற கம்பியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இயக்கம் வந்து கீழ் நோக்கி இருக்கி, காந்தப்புலம் உள்நோக்கி இருக்கி, காந்தப்புலம் உள்நோக்கி இருக்கி, இயக்கம் வந்து கீழ் நோக்கி இருக்கி. ஆகவே வலக்கை விதிப்படி ஓட்டம் வந்து இந்த திசையில் இருக்கும் மேலுக்கிக்கிற கம்பியில். அப்போ ஓட்டம் வந்து இந்த திசையில் இருந்தால் அது வலஞ்சொலி மணிக்கூட்டு திசையா இல்லையா? ஓம் மேலுக்கிக்கிற பிரதேசத்தில் சரி. இதே நான் கீழுக்கிக்கிற பிரதேசத்தை பார்த்தேன்னு சொன்னால் கீழுக்கிக்கிற பிரதேசத்தில் காந்தப்புலம் மேல் நோக்கி வருது. ஆகவே காந்தப்புலம் மேல் நோக்கி வருகிறது. நான் இப்போ பார்க்க வேண்டியது கீழுக்கிக்கிற கம்பியில். அப்போ இப்போ காந்தப்புலத்தின் திசை மாறினத்தினால முன்னே மேலுக்கிக்கிற கம்பியில் வலப்பக்கம் போனது இப்போ இடப்பக்கம் போகும். ஆகவே எனக்கு விளையுள் கீழுக்கிக்கிற கம்பிங்கிறதால பிள்ளையால் நான் கீழுக்கிக்கிற கம்பியில் வலக்கை விதியை பாவிச்சேன்னு சொன்னால் அப்பவும் கூட மணிக்கூட்டு திசையா இல்லையா? விளைஞ்சா பிள்ளையால் மேலுக்கிக்கிற பிரதேசத்தில் தடத்தின் மேல் கம்பியும் கீழுக்கிக்கிற பிரதேசத்தில் தடத்தின் கீழ்கம்பி. ஏன் மேலுக்கிக்கிற பிரதேசத்தில் ஏபி தான் ஆள், கீழுக்கிக்கிற பிரதேசத்தில் சிடி தான் முக்கியமான ஆள். ஆகவே எந்த கம்பி ஆக்டிவில் இருக்கோ, எந்த கம்பியால் கூட காந்தப்புலம் வருதோ அந்த கம்பிக்கு பக்கத்தில் இருக்கிற காந்தப்பாய் இடத்தை நான் பார்ப்பேன். விளைஞ்சா பிள்ளையால் அப்போ எனக்கு மேலுக்கிக்கிற கம்பியில் மேலுக்கும் கீழுக்கிக்கிற கம்பியில் கீழுக்கும் கம்பிகளில் ஓட்டம் எதிர்த்திசையில் உருவாகுது. ஆனால் மேலுக்கிக்கிற கம்பியும் கீழுக்கிக்கிற கம்பியும் மாறுறதுனால இங்கே ஓட்டம் வலஞ்சுழு திசையில் இருக்கு. அப்போ மேலுக்கிக்கிற கம்பியில் மேலுக்கு வரத்தாலையும் மேலுக்கிக்கிற கம்பியில் வலப்பக்கம் நோக்கி வரத்தாலையும் தடம் கீழுக்கு வரக்கொள்ள கீழுக்கிக்கிற கம்பியில் இடப்பக்கம் நோக்கி வரத்தாலையும் எப்பயுமே தூண்டப்படுற ஓட்டம் ஒரே திசையில் இருக்கு. அப்போ தூண்டப்படுற ஓட்டம் ஒரே திசையில் இருக்குது. அதனால் கூற்று பி வந்து சரி, நமக்கு கூற்று பி சரி, ஏபி சரி. இப்போ கூற்று சியை பார்ப்போம். கூற்று சியில் என்ன சொல்ல போறாரு? தடத்தின் மையக்கோடு PQ ஆனது XYயினூடாக செல்லும் போது, அப்போ மையக்கோடு PQ வந்து XYயினூடாக செல்லும் கணத்தில் தடத்தில் தூண்டப்பட்ட ஓட்டம் வந்து 0 என்று சொல்லாங்க. அப்போ நம்ம சரியா அந்த எக்ஸாக்டா அந்த நடுவில் வர கட்டத்தை பார்த்த மனுஷனா பிள்ளையால் நடுவில் வர கட்டத்தை பார்த்த மனுஷனா மேலுக்கிக்கிற கம்பியால் நமக்கு தெரியும் மேலுக்கிக்கிற கம்பியால் வலப்பக்கம் போகும், கீழுக்கிக்கிற கம்பியால் இடப்பக்கம் போகும். இங்கே அந்த கட்டத்திலையும் கூட மணிக்கூட்டு திசையில் ஓட்டம் உருவாகுமே தவிர தேறிய ஓட்டம் 0 இல்லை. சம பருமனுள்ள எதிரெதிர் திசைகளில் ஓட்டம் போகும். அதனால் தேறிய ஓட்டம் டபுள் மடங்காகும். கிட்டத்தட்ட ஒரு கம்பியால் போகிறத விட 2 மடங்காகும். ஆகவே ரெண்டும் சேர்ந்து கூட்டப்படும். 2 ஐ இந்த கம்பியால் ஐ உருவாக்கப்பட்டால் ரெண்டும் சேர்ந்து 2 ஐ உருவாக்கப்படும். இதுக்கு ஒரு இ, இதுக்கு ஒரு இ. அப்போ 2க்குரியது போன்றோ இது தொழிற்படும். அதனால் இது 0 அன்று, இது 0 அன்று நமக்கு தெரியும். சரியா பிள்ளையால்? நமக்கு 0 இல்லை, இது பிள்ளை. ஆகவே பி மட்டும் சரி, 2வது விட. இதை விளங்கிடுங்க பிள்ளையால். நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன் எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கி. அடுத்த கேள்வி போவோம் பிள்ளையால். இதில் இந்த 49வது கேள்வியை பாருங்கள் பிள்ளையால். உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு உலோகத்தட்டு ஒரு காந்தத்தின் வடக்கு தெற்கு முனைவுகளுக்கிடையே வலஞ்சுழி திசையில் சுழற்றப்படுகிறது. காந்தமானது புள்ளிக்கோடுகள் இடப்பட்ட ஒரு சிறிய பிரதேசத்தில் காந்தப்பாயத்தை உண்டாக்குகிறது. உண்டாக்கப்பட்ட காந்தப்புலம் தட்டின் தளத்திற்கு செங்குத்தாக உள்ளது. இச்சந்தர்ப்பத்தில் உண்டாக்கப்படும் சுரியல் ஓட்டம் சுழிப்போட்டம் தடங்களில் உள்ள ஓட்டத்தின் சரியான திசையை பின்வரும் உருக்களில் எது காட்டப்படுதுன்னு சொல்லி கேட்காங்க. அப்போ டிஸ்க் வந்து இந்த இப்படி சுற்றுது. நம்ம மேலுக்கு இருந்து பார்க்கக்கூட மணிக்கூட்டு திசையில் டிஸ்க் வந்து சுழலுது. மேலுக்கு என் கீழுக்கு எஸ்ங்கிறதால காந்தப்பாயம் மேலுக்கு இந்த கீழ் நோக்கி போகுதோ. இடது பக்கம் இருக்கிற சுருளை நம்ம காந்தப்புலத்துக்கு உள்ளே இருக்கிற பிரதேசத்தை மட்டும் பார்ப்போம். இந்த செவ்வக புள்ளிக்கோடால் இடப்பட்டது. இடப்பக்கம் இருக்கிற சுற்று வந்து வலப்பக்கம் இருக்கிற சுற்று வந்து என்டர் ஆகுது, இடப்பக்கம் இருக்கிற சுற்று வந்து வெளியிறங்குது. ஆகவே நாம் இந்த ஏரியாவையும் பார்த்தா சரியா பிள்ளையால்? ஆனால் இது உண்மையாகவே ரெண்டுமே ஒரே திசையை தான் தரும். ஆகவே நீங்கள் பிளம்பிங்கிற வழக்கை விதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு காந்தப்புலம் மேலுக்கு இந்த கீழ் நோக்கி இருக்க போகுது, இயக்கம் இடது பக்கம் இருக்க போகுது. ஆகவே நான் பெருவிரலை
பெருவிரலை இந்த திசையில் வலது பக்கம் நோக்கி வலக்கையில் பெருவிரலை வலது பக்கம் நோக்கி பிடிச்சி என் சுட்டு விரலை மேலுக்கு இந்த கீழ் நோக்கி பிடிச்சேன்னு சொன்னால் இன்னைக்கு நடுவிரல் காட்டுற திசை இந்த திசை மேலுக்கு இந்த கீழ் நோக்கி காட்டும் 2 படத்துலையும். ஆகவே 2 படத்துலையும் மேலுக்கு இந்த கீழ் நோக்கி காட்டும். இன்னைக்கு இப்படி வரப்போகிறார். நான் இதை பார்த்தேன்னு சொன்னால் இதில் ஓட்டம் வந்து இதில் அம்புக்குறி வந்து இன்னைக்கு இந்த திசையில் வரும் 2 கட்டத்திலே. ஆகவே இந்த திசையில் இப்படி வருவார் 2 கட்டத்திலையும். ஆகவே எனக்கு இந்த சுழிப்போட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு வரப்போகிற விடை வந்து ஒரே திசையை தாரது 3வது விடை மட்டும்தான். சரியா பிள்ளையார்? ஆகவே நான் இந்த கேள்விக்கு 3வது விடையை சிம்பிளாக எடுத்துகிட்டு போகிறேன். நீங்கள் இதை போல் சிமிலரான ஒரு கேள்வி ஒன்று நீங்கள் பார்க்குறேன்னு சொன்னால் எப்படி பார்க்கலாம்னு சொன்னால் ஒரு காந்தத்தை 2 காந்தத்தை இப்படி வச்சு என் முனைவு எஸ் முனைவுக்குரிய 2 காந்தங்களை இப்படி வச்சு இதுக்கு நடுவில் ஒரு செவ்வக தடத்தை இப்படி எளிமை செய்யக்க முறையில் இப்படி சுழல விட்டாங்கன்னு சொன்னால் இதில் உருவாகிற காந்தப்புலம், இந்த தடத்தில் உருவாகிற காந்தப்புலம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். சரி, அப்படியா? நான் டைம் இதை வழங்கப்படுத்துவேன். நான் அவசரமாக முடிக்கிறதுக்காக இதை செல்லலை. நீங்கள் இதை நீங்கள் யோசிங்க இது எப்படி வரும்ங்கிறது. இதோட ரிலவெண்ட்டான ஒரு விஷயம் தான் இதுவும். சரியா பிள்ளையால்? நாம் அடுத்த கேள்விக்கு போவோம். நாம் சொன்ன மாதிரி இதில் 3வது படத்தில் ஏற்ற மாதிரி இதில் திசை வந்து சுழிப்போட்டத்தின் திசை, இடப்பாக்கம் மீக்கிற சுழிப்போட்டத்தின் திசை. இந்த திசையில் இடப்பாக்கம் மீக்கிற சுழிப்போட்டத்தின் திசை வந்து நமக்கு ஒரு மணிக்கூட்டு திசையிலையும், வலப்பாக்கம் மீக்கிற சுழிப்போட்டத்தின் திசை வந்து ஒரு முரண் மணிக்கூட்டு திசையிலையும் இருக்கும். சரியா பிள்ளையால்? சுழிப்போட்டம் தானே. ஒரு டிஸ்கில் ஒரு கம்பியில் சொன்னால் நமக்கு டிரெக்ட் அது ஓட்டமாக வரும். ஆனால் அது ஒரு டிஸ்கில் உருவாகக்கோல அதில் வெளியிறங்கு இடமில்லாமல் இருக்கிறதால் ஒரு பரப்பளவுக்காக அங்கே ஒரு சுழிப்போட்டம் ஒன்று உருவாகும் குறிப்பிட்ட ஏரியாவில். இதான் இருக்கிற சிம்பிள் விஷயம் பிள்ளையால். நாம் இதில் MCQ எல்லாம் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ 2017 எஸ்ஏக்குள்ளே போவோம் பிள்ளையால். 2017 அந்த கேள்வியை பாருங்கள் பிள்ளையால். ஏபாட் ஒரு நேரோட்ட மோட்டாரில் பின் மின்னியக்க விசை எங்கனம் உண்டாக்கப்படுகிறது என்பதை சுருக்கமாக விளக்குக. பின்மின்னியக்க விசையின் பருமனையும் திசையையும் கேட்டிக்காங்க. நமக்கு தெரியும் பிள்ளையால் காந்தப்புலத்துக்குள்ள கரண்ட் போகல அங்கே சுழற்சி இயக்கம் உருவாகும், அங்கே இயக்கம் உருவாகும். காந்தப்புலத்தில் இயக்கம் உருவாகிறதால அதில் பின்மின்னியக்க விசை உருவாகும். இதான் உண்மையாக நடக்குது. ஆகவே இங்கே நம்ம பருமனையும் திசையும் கேட்டிக்காங்க. பருமன் ஃபாரடேயின் விதிப்படியும் திசை வந்து லென்ஸின் விதிப்படியும் நாம் எடுப்போம். ஆகவே காந்தப்புலத்தில் அந்த சுருளின் இயக்கம் காரணமாக இங்கே பின்மின்னியக்க விசை தூண்டப்படும். ஆகவே நாம் எழுதலாம் காந்தப்புலத்தில் சுருளின் இயக்கத்தின் காரணத்தால் என்று எழுதலாம். காந்தப்புலத்தில் நான் அந்த குயிக்கா எழுதி காட்டுறேன். சுருளின் இயக்கத்தால் நான் அந்த இயக்கத்தால் இதை நான் ஷோர்ட்டாக எழுதிவிட்டேன். 3வது பருமனுக்கு இதெல்லாம் பேசிக் பிள்ளையால் உங்களுக்கு தெரியும். பருமனுக்கு வந்து ஃபாரடேயின் விதி d∅dt நமக்கு தெரியும். ஃபாரடேயின் விதி. 2வது ஃபாரடேயின் விதி. 2வதுக்கு லென்ஸின் விதி நமக்கு இவ்வளவும் தெரியும் பிள்ளையால். சரியா? இதில் நமக்கு மெனக்கிறது ஒன்றுமில்லை, சிம்பிள். பி பாட்டை பாருங்கள் பிள்ளையால். ஒரு பேட்டரியிலிருந்து ஒரு ஓட்டம் ஐயை எடுக்கும் போது ஒரு நேரோட்ட மோட்டாரினால் உண்டாக்கப்படும் பின்மின்னியக்க விசை ஈட்குரிய ஒரு கோவையை எழுதுக சொல்லியிருக்காங்க. ஆகவே எழுத சொல்லியிருக்கிற காரணத்தினாலே நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் பிள்ளையால் டிரெக்டாக எழுதலாம். மோட்டாரின் சுருளின் அகத்தடை சிமோலாரும் பேட்டரியின் முடிவிட வோல்ட் அளவு சிமோல் வியுமாம். ஆகவே உங்களுக்கு விளங்குறதுக்காக நான் இதில் கீறி காட்டுறேன். சும்மா உங்களுக்கு அவை எழுத சொல்லியிருக்காங்க, நான் கீறி காட்டுறேன் பிள்ளையால். ஒரு மோட்டார் அகத்தடை R. சரியா பிள்ளையால்? இதில் சும்மா பெட்டரோட நிறுத்திக்காங்க. அப்போ இதில் வோல்ட் அளவு இப்போ நான் XY அல்லது AB என்று சொல்லி எடுத்தேன்னு சொன்னால் VXY வந்து பிள்ளையால் V. அப்போ VXY என்று சொல்லி நான் போட்டிக்கிறது V. சரியா பிள்ளையால்? இப்போ நான் இந்த XYக்கு ஓட்டம் I வருது. அப்போ ஓட்டம் I வருது, பெட்டரியில் இந்த ஓட்டம் I வருது. அப்போ ஓட்டம் I வந்துச்சுன்னு சொன்னால் பிள்ளையால் நான் XY கடையில் என்ன எடுக்கலாம்னு சொன்னால் நான் என்ன எடுக்கலாம்னு சொன்னால் டிரெக்டாக நான் இதில் உருவாகிற மின்னியக்க விசை E என்று சொன்னால் E + IR இல்லையா? ஏன் நோக்கி வாரத்தால். அப்போ V சமன் இந்த XY கடையில் இருக்கிற முடிவிடம் கடையிலான
அழுத்த வேறுபாடு V சமன் நம்ம ஆல்ரெடி பார்த்திக்கோம், அது கரண்டில் ஃபுல்லாக பார்த்திக்கோம். V சமன் E + IR ஏன் பிள்ளையால் கரண்ட் நோக்கி வரத்தால். ஆகவே கேள்விக்கு விட E சமன் V - IR கழிப்படும். சரியா பிள்ளையார்? இப்போ யோசிக்கப்படா நாம் கரண்டில் நாம் படித்தது V சமன் E - IRங்கிறது இங்கே அதே விஷயந்தான். நான் இங்கே எழுவாய மாற்றம் செஞ்சிருக்கேன். கரண்ட் வந்து நோக்கி வருது பிள்ளையார். நாம் அங்கே +IR போடுறானே, இங்கே என்ன நடந்து எங்களை யோசிக்க தேவையில்லை. அங்கே கரண்ட் வெளியே போகிறதையும் பார்த்திக்கும், உள்ள வாரத்தையும் பார்த்திக்கும். இங்கே மோட்டாருக்குள்ளால கரண்ட் போக போகுது, அகத்தடை R. அப்போ இதை சிம்பிளாக எடுத்திருக்கேன். அவங்க கேள்வியில் எழுதுக என்று சொல்லியிருக்காங்க. சரி பிள்ளையார், கேள்வியில் எழுதுக என்று சொல்லியிருக்காங்க. ஆகவே நீங்கள் இதை மட்டும் எழுதினாலே போதும். அடுத்த பாட்டுக்கு போவோம் பிள்ளையார். சி பாட்டை பாருங்கள் பிள்ளையார். V சமன் 80 வோல்ட், R சமன் 1.5 ஓம் எனின் மோட்டார் 4 ஆம்பியர் ஓட்டத்தை எடுத்துக்கொண்டு முழு சுமையுடன் தொழிற்படும் போதோ பின்வரும் இடத்தை கணிக்கட்டாம். ஆகவே நாம் ஏற்கனவே எடுத்த சமன்பாட்டில் புறமானங்கள் தந்திக்காங்க. ஆகவே நாம் குயிக்காக கணிச்சு கொண்டு போகும். அப்போ மூலாவதாக கேட்டுக்காங்க என்னென்னு சொன்னால் மின்னியக்கு விசையை கேட்டுக்காங்க. நாம் முதல் பார்த்தோம் E சமன் V - IRங்கிறத பார்த்தோம். அதை நான் டிரெக்டாக இங்கே அப்ளை பண்ண போகிறேன், நான் பிரதிட போகிறேன். அப்போ எனக்கு தேவை ஈயை கேட்டுக்காங்க. அப்போ மூலாவது பாட்டுக்கு E சமன் V எவ்வளோன்னு சொன்னால் 80 பிள்ளையால் மைனஸ் I வந்து 4 என்று சொல்லாங்க. I 4, R வந்து 1.5. அப்போ 1.5, அப்போ 1.5 4 6. அப்போ 80 6 வந்து 74 வோல்ட். இதான் மூலாவது பாட்டுக்கு விட. ரெண்டாவது பாட்டு என்ன கேட்காங்கன்னு சொன்னால் பிள்ளையால், ரெண்டாவது பாட்டில் என்ன சொல்லாங்கன்னு சொன்னால் மோட்டாருக்கு வழங்கிய வலு. அப்போ நமக்கு தெரியும் P சமன் VI. அப்போ V வந்து நமக்கு தெரியும் மோட்டாருக்கு வழங்கப்பட்ட வலு V வந்து இங்கே சந்திக்காங்க 80 வோல்ட்னு சொல்லி. அப்போ 80 வோல்ட் மோட்டாருக்கு வழங்கப்படுது. I வந்து 4, அப்போ 320. அப்போ 320 வாட். நாம் இதையும் முடிச்சிட்டோம். மூணாவது பாட்டை பாருங்கள் பிள்ளைகள். மூணாவது பாட்டை நான் விடத்தலை காட்டுறேன். கேட்டுக்காங்க என்னன்னு சொன்னால் மோட்டாரின் பொறிமுறை வலு பயப்பையும் திறனையும் கேட்டிக்காங்க. அப்போ உராய்வில் உருவானத்தை புறக்கணிக்க சொல்லாங்க. ஆகவே நான் அதில் பயப்பு வலுவை பார்க்குறேன்னு சொன்னால் டிரெக்டாக EIயை பார்த்தா காணும். EI இல்லாட்டி நான் I வர்க்க மாற பாவிச்சு கழிக்கணும். 320 இந்த 320க்கு தானே பிள்ளையார். நான் இதில் I வர்க்க மாற பாவிச்சு மோட்டார I வர்க்கம் ஆற பாவிச்சு I வர்க்க மாறில் இருந்த வாரத்தை நான் 320 இந்த கழிச்சேன்னு நினச்சேன்னா மோட்டாரில் வரும். அதில் நான் டிரெக்டாக இதில் 3 கணியம் தான் பிள்ளை அழிக்கு. இதில் 3 கணியம் தானே இருக்கு. E இருக்கு, V இருக்கு, IR இருக்கு. அப்போ இந்த Vங்கிறது நாம் வழங்கினது, இந்த Eங்கிறது நாம் வழங்கினது, இந்த IRங்கிறது சுமையில் விரியமானது, இந்த EIங்கிறது மோட்டார திறனுக்குரியது. அப்போ நான் டிரெக்டாக EIயை பாவிக்க போகிறேன். அப்போ EIயை பாவிச்சு நினச்சேன்னா பிள்ளையால் எனக்கு வழங்கும். எனக்கு 74 வந்தார். 74 தர 4. அப்போ நான் என்ன எழுதாமல் சொன்ன பிள்ளையால் நாங்கள் 16 கார் ஒன்று மிச்சம் 4 28 ஒன்றும் 29 296 வாட் வந்து மோட்டார வலு. இப்போ இதுக்கு திறன் சதவீதம் பார்த்தோம்னு சொன்னால் என்ன வரப்போகுதுன்னு சொன்னால் திறன் சதவீதம் பார்த்தேன்னு சொன்னால் திறன் நான் சும்மா எழுதுறேன் ஜிஎன் போட்டு எழுதுறேன்னு சொன்னால் கெயினுக்கு அவனு திறனை பார்த்தேன்னு சொன்னால் என்ன வரும் சொன்னால் பிள்ளையால் 320 கீழ் 320 கீழே வரும் 296 அவுட்புட்டின் கீழ் இன்புட் நான் கொடுத்தது 320 வரும். சரியா பிள்ளையால்? அப்போ தர 100. அப்போ இதுக்கு தான் பார்ப்பேன். ஆனால் நீங்கள் மனசுக்குள்ளால் நீங்கள் உண்மையாக என்ன விளங்கி வச்சுக்கணும்னு சொன்னால் பிள்ளையால் நீங்கள் விளங்கி வச்சுக்கணும் என்னன்னு சொன்னால் இந்த 320 வந்து 80 தர 4 296 வந்து 74 தர 4. அப்போ நான் அடுத்த பச்சையால் எழுதி காட்டுறேன். என்னன்னு சொன்னால் பிள்ளையால் பச்சையால் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். நாம் டிரெக்டாகவே பெருக்கிவிட்டலாம். அப்போ நமக்கு இடத்துல உண்மையாக வரப்போகிற ஆள் என்னன்னு சொன்னால் இந்த சுருக்கள் உண்மையாக எப்படி வரப்போகுதுன்னு சொன்னால் 74 தர 4 கீழ் 80 தர 4 தர 100. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே இந்த 4 வெட்டுப்பட்டு பெய்த்திடுவார். ஒரு பூஜ்ஜியமும் வெட்டுப்பட்டு பெய்த்திடுவார். சரியா பிள்ளையார்? அப்போ நான் இந்த 10 8ஆல் பிரிக்காமல் 74 லேசாக எனக்கு 8ஆல் பிரிக்க பார்க்கேன். அப்போ 74 2ஆல் பிரித்து நினச்சேன்னா 37 வருவார். 37 இங்கில் 4 என்று சொல்லி வரும்.
அப்போ 37 4ஆல் பிரிச்சேன்னு சொன்னால் நான் 370 4ஆல் பிரிக்கேன். எனக்கு அது ஈஸி. 370 4ஆல் பிரிச்சேன்னு சொன்னால் பிள்ளையால் 9 4 36 9 4 36 10லையும் எனக்கு தெரியும் 2.5. அப்போ இந்த கேள்விக்கு விட 92.5% திறன். அப்போ சுருக்களையும் காட்டிக்கேன், எல்லாத்தையும் காட்டிக்கேன். இது மிக ஒரு இலகுவான கேள்வி. சும்மா பிரதியிடு தான், முன்னெடுத்த சமன்பாட்டை பிரதியிட சொல்லிக்காங்க. இதை வழங்கிடுங்க பிள்ளையால். அடுத்த பகுதி போவோம். டி பாட்டை பாருங்க பிள்ளையால். மேலே சியில் மோட்டாருக்கோ ஆறிற்கும் ஓட்டம் 4 ஆம்பியரிற்கும் தரப்பட்டுள்ள பெருமானங்கள் சுருள் அறை வெப்பநிலை 30 பாக சியில் இருக்கும்போது உள்ள பெருமானங்களாகும் என கொள்க. மோட்டாரை பல மணித்தியாலங்களுக்கு ஓடவிட்ட பின்னர் வோல்ட் அளவு V ஆனது 80 வோல்ட்டில் மாறாமல் இருக்கும்போது சுருளில் உள்ள ஓட்டம் 3.6 ஆம்பியருக்கு விழுந்துள்ளதென காணப்பட்டது. சுருளின் புதிய வெப்பநிலையை கணிக்க 0 பாகசில் உள்ள திரவியத்தின் தடையின் வெப்பநிலை குணகம் 0.004 பாகை சியாம் சொல்லிக்காங்க. அது சரியா பிள்ளையால்? இப்போ நான் என்ன எழுத போகிறேன்னு சொன்னால், 2 சந்தர்ப்பத்திலையும் அழுத்தம் மாறலை. இப்போ நமக்கு தெரியும், சும்மா நோம்பலாக தெரியும் பிள்ளையால், V = IR தானே. அப்போ V மாறலன்னு சொன்னால் I எத்தனை மடங்கால கூடியிருக்கோ R அத்தனை மடங்கால குறைஞ்சிருக்கும். சரி அப்படியா? நான் அப்போ I1 R1 பாவிக்கலாமா இல்லையா? அப்போ நான் டிரெக்டாகவே புதிய R காண்றேன்னு சொன்னேன். நான் டிரெக்டாகவே புதிய R காண்றேன்னு சொன்னால் எழுதலாம், அழுத்தம் மாறவில்லை. அப்போ அழுத்தம் மாறவில்லை, அல்லது வோல்ட் அளவு அழுத்தம் நம்ம நாம் டிரெக்டாகவே வோல்ட் அளவு மாறவில்லை, வோல்ட் அளவு மாறவில்லை. இதை எழுதி போட்டு நான் டிரெக்டாக என்ன செய்யலாம்னு சொன்னால் பிள்ளையால், ஏற்கனவே இருந்த I எவ்வளவு 4 ஆம்பியர் தர R 1.5 சமன் இப்போ இருக்கிற 3.6 தர R எனக்கு தெரியாது, உண்மையா. அப்போ நான் Rக்கு பதிலாக என்ன செய்யலாம்னு சொன்னால் பிள்ளையால், இங்கே 1.5 நான் 15 சில எடுத்து நினச்சேன்னா 15 4 30 15 4 60 இங்கள் 36 என்ன பிள்ளையால். அப்போ 60 இங்கள் 36. அப்போ 60 இங்கள் 36ன்னு சொன்னால் நம்ம டிரெக்டாக 6ஆல் சுட்டிக்கணும்னு சொன்னால் 10 இங்கள் 6 5 இங்கள் 3. அப்போ நான் 5 இங்கள் 3 சொல்லியே எழுத போகிறேன். இது சரியா பிள்ளையால்? இதை நான் 5 இங்கள் 3 சொல்லியே எழுத போகிறேன். இப்போ தடையின் வெப்பநிலை குணகத்துக்கு பெருமானம் காணக்கொள்ள நமக்கு தெரியும், நாம் பாவிக்க வேண்டிய சமன்பாடு என்னன்னு சொன்னால், R சமன் எந்த ஒரு வெப்பநிலையிலையும் தீட்டா பாகை சியில் R சமன் 0 பாகை சியில் இருக்கிற தடை +1 ஆல்ஃபாங்கிறது தடையின் வெப்பநிலை குணகம் இன்ட்டு தீட்டா. நாம் டெல்டா தீட்டா பாவிக்கிறதில்ல. ஏன்னு சொன்னால் டிரெக்டாக 0 பாகை சியில் இருக்கிற வெப்பநிலையை பாவிக்கிறதால டெல்டா தீட்டா பாவிக்கிறதில்ல. அப்போ நான் ஆரம்பத்தில் 30 பாகை சிக்கு என்ன எழுதலாம்னு சொன்னால் பிள்ளையார், 30 பாகை சிக்கு. அப்போ நான் இதில் 30 பாகை சிக்கு நான் என்ன எழுதலாம்னு சொன்னால் பிள்ளையால், 30 பாகை சியில் நமக்கு என்ன வரப்போகுதுன்னு சொன்னால், R 30 பாகை சியில் 1.5. அதை நான் 1.5 பின்னம் வரத்தால் 3 இங்கள் 2 சொல்லி எழுதுகிறேன். சமன் R நோட் இன்ட்டு 1 + ஆல்ஃபா 0.004 தர தீட்டா 30. இது ஒரு சமன்பாடு. 2வது சமன்பாடு எழுதப்போன என்ன சொன்னால் பிள்ளையால், தீட்டா பாகை சியில் எனக்கு R என்னென்று தெரியும் பிள்ளையால், 5 இங்கள் 3 நான் இப்போ கண்டது. சமன் அதே R நோட் இன்ட்டு 1 + 0.004 தீட்டா. எனக்கு இந்த தீட்டா தெரியா. அப்போ நான் இந்த சமன்பாட்டை 2ஆம் சமன்பாட்டை 3ஆம் சமன்பாட்டால் பிரிக்க போகிறேன். அப்போ 2ஆம் சமன்பாட்டை 3ஆம் சமன்பாட்டால் பிரிக்கிறேன்னு சொன்னால் மேலுக்கு இருக்கிறவரை தலைகளாக்கி போட்டு பெருக்க போகிறேன். அப்போ 10 இங்கள் 6 சொல்லி வரும். சரியா பிள்ளையால்? 10 இங்கள் 6 சமன் 10 இங்கள் 9. ஏன் இதை தலைகளாக்கினா 2 மேலுக்கு போகும், 3 கீழுக்கு வரும். அப்போ 2 10 இங்கள் 9. அப்போ 10 இங்கள் 9 சமன் R நோட் கேன்சல் ஆனால் மேலுக்கு 1 சக 0.004 தீட்டா வரும். கீழுக்கு 1 சக அதே போல் 30 இதால் பெருக்கணும்னு சொன்னால் முன்னாங்க 12 ஒரு 0 போச்சுன்னு சொன்னால் 0.12 சொல்லி வரும். அப்போ 0.12
இப்போ இதை சுருக்கி நான் இன்னைக்கு விட வரும் பிள்ளையாள். இப்போ நான் குறுக்கு பெருக்கம் செஞ்சேன்னு சொன்னா பிள்ளையாள் 9 தர 1 9 வலப்பக்கம் மீக்க போதும். 10 தர 1 10 ப்ளஸ் 1.2 10 7.1 பிரிக்கணும் 1.2 மிஞ்ச போகுது. ஆகவே 10ல் இருந்து இந்த 9 போனால் 1 மிஞ்ச போகுதோ. அப்போ இடப்பக்கம் 2.2 மிச்சம் மிதிக்க போகுது. நான் சுருக்கின முறையை பாருங்கள் பிள்ளையாள். 2.2 மிச்சம் மிதிக்க போகுது. 2.2 சமன் 9ல் கழிப்பட்டு பெய்தார் 9 4 36 0 எனக்கு என்ன வரப்போனா 0.036 தீட்டா. அப்போ நான் தீட்டாவை காண்றேன்னு சொன்னால் பிள்ளையாள் தீட்டாவை காண்றேன்னு சொன்னால் 2200 இதான் தீட்டா. அப்போ தீட்டா சமன் 2200 36. அப்போ நமக்கு தெரியும் பிள்ளையாள் நான் கருப்பால் எழுதி காட்டுறேன் கருநீலத்தால் வயலட் கலர் எழுதி காட்டுறேன். நமக்கு தெரியும் பிள்ளையாள் இதை நாம் சுருக்கிறேன்னு சொன்னால் 36 சுருக்கிறத விட 4 சுருக்கிறோம் நமக்கு லேஸ். ஏன்னா இது மேலுக்கு எங்களுக்கு 4 சுருக்கணும் 9 பிஞ்சிடும். அப்போ ஒரு பிரமாணம். அப்போ 36 விட 9 பிரிக்கிறோம் நமக்கு லேஸ். அப்போ மேலால் பிரிக்கிறோன்னு சொன்னால் 2000 நமக்கு தெரியும் 500 200 நமக்கு தெரியும் 50. அப்போ 550 நான் 36 550 நான் 9 பிரிக்க போகிறேன். அப்போ 550 9 பிரிச்சேன்னு சொன்னால் 6 9 54 10 மிச்சம் 1 9 9. அப்போ அது அப்படியே போக போகுது. ஆகவே இன்றைக்கி விட 61.11 பாகை சி. இதான் அவர் கேட்ட கேள்விக்கு விட. சரியா பிள்ளையால் நான் சிம்பிளாக இதை ஈஸியாக சுருக்கிக்க நான் குறுக்கு பெருக்கம் செஞ்சு மடுபடாமல் அல்லது இளையமாற்றம் செஞ்சு மடுபடாமல் சிம்பிளாக செஞ்சுக்கேன் பிள்ளையால். இதை ஈஸியாக விளங்கிடுங்க. அடுத்த பாட்டுக்கு போவோம். இதை பாட்டை பாருங்கள் பிள்ளையால். மின் மோட்டார் வாகனங்களின் சில்லுகளை சுழலச் செய்வதற்கு பேட்டரிகளினால் இயக்கப்படும் நேரோட்ட மோட்டார்கள் பயன்படுகின்றன. தடுப்புகளை பிரயோகிக்கும் போது அத்தகைய வாகனங்களில் உள்ள அதே மோட்டார் ஒரு நேரோட்ட பிறப்பாக்கியாக தொழிற்பட செய்யப்படுகிறதாம். வாகனங்களின் இயக்கப்பாட்டு சக்தியில் ஒரு பகுதி அப்பிறப்பாக்கியை இயக்க பயன்படுகின்றது. பின்னர் அதே வாகனத்தின் பேட்டரியை மூலவேற்றுவதற்கு பிறப்பாக்கி பயன்படுகிறது. அப்போ சொல்லியாங்க அது ரெண்டையும் சொல்லியிருக்காங்க. ஒரு நேரோட்ட மோட்டாரை எங்கானம் ஒரு நேரோட்ட பிறப்பாக்கியாக தொழிற்படுத்துவீர்னு கேட்டிருக்காங்க. இது அந்த காலத்தில் பிள்ளைகள் என்ன செய்கிறான்னு சொன்னால் பிள்ளையால் மோட்டார் ஒன்று எடுத்து அதில் பல்பை ஒரு மோட்டரை சும்மா உங்களுக்கு படத்தில் கீறி காட்டினேன் என்ன சொன்னால் ஒரு மோட்டரை அண்ணன் நாங்கள் சின்ன பிள்ளைகளை செய்கிற இப்படி ஒரு மோட்டர் ஒன்று அப்படி எடுத்து அந்த மோட்டரில் ஒரு தலை ஒன்று இருக்கும். இப்படி அதில் சின்ன ஒரு சில்லை ஒன்று இருக்கும். இப்படி 2 வயர் இப்படி எடுத்து அந்த 2 வயரையும் எடுத்து அது ஒரு மின்குமுளுக்கு கனெக்ட் பண்ணுறேன். அது ஒரு மின்குமுளுக்கு இப்படி மேலுக்கும் கீழுக்கும் கனெக்ட் பண்ணி ஒரு மின்குமுளுக்கு தேர்ந்தானே இதில் ஒரு அடியில் ஒன்றை வச்சு மேலுக்கு ஒன்றை கனெக்ட் பண்ணி மின்குமுளுக்கு கனெக்ட் பண்ணி விட்டு போட்டு சைக்கிளில் டயருக்கு தானே பிள்ளையால் அந்த தூச்சக்கர வண்டியில் டயர். அப்போ அந்த தூச்சக்கர வண்டியில் டயரை இப்படி சுழலை வச்சு போட்டு இந்த டயரில் இதை கொண்டு பிடிச்ச மனுஷன்னா இந்த மின்குமுள் ஒளிரும். இது நாங்கள் சின்ன பிள்ளையில செய்கிற வேலை. சரியா பிள்ளையால் இதை தனிஞ்ச கேட்டுருக்காங்க. அப்போ ஒரு மோட்டாரை நாம் வெளிவிசை ஒன்றை பாவிச்சு அதை சுழலை வச்ச மனுஷன்னா அப்போ இந்த மோட்டாரை வெளிவிசை ஒன்றை பாவிச்சு இதை சுழலை வச்ச மனுஷன்னா மோட்டார் இப்போ டைனமோவை போல் ஆகிரும். சக்தியை பிறப்பிக்கிறோண்டா மாறிடும். அப்போ நம்ம கரண்டை கொடுத்த மனுஷன்னா இது சுழலை வச்ச மனுஷன்னா கரண்ட் வெளியே வரும். அதை தனிஞ்ச கேட்டுக்காங்க. அப்போ ஆன்சரில் கொடுத்திருக்காங்க பொறிமுறை விசையை பாவிச்சு இதை மோட்டாரை சுழலை வைக்கிறேன்னு சொல்லி. அப்போ நம்ம வெளி விசை ஒன்றை பாவிச்சு இந்த மோட்டாரை சுழலை வச்ச மனுஷன்னா இந்த மோட்டார் ஒரு நேரோட்ட பிறப்பாக்கி ஒரு டைனமோவாக மாறிடும். அப்போ மூலாவது கேள்விக்கு ஆன்சர் சரி. 2வது கேள்வியை பாருங்கள் பிள்ளையால். உருவில் உள்ள 2 வரிப்படங்களையும் உமது விடைத்தாளில் பிரதி செய்து பேட்டரியை ஏற்றுவதற்கு நேரோட்ட பிறப்பாக்கியை எங்கனம் பயன்படுத்துவீரென தொடுப்பீரென கேட்டிக்காங்க. அப்போ நம்ம நேரோட்ட பிறப்பாக்கிய பெட்டரோட தொடுக்கிறோன்னு சொன்னால் ப்ளஸ்ஸோட மைனஸோட தொடுத்துட்டோம்னு சொன்னால் சரி. இதில் பெரிய வேலைங்கிறதுக்கு இதில் ஒன்றும் இல்லை. அப்போ நான் சிவப்பால காட்டுறேன். இது ஒரு சின்ன ஒரு கேள்வி பிள்ளையால். இது சும்மா உங்களுக்கு இது ஒரு கண்ணாலை புறம் வந்த ஒரு ஈஸியான ஒரு கேள்வி. இது ஈஸியானு சொன்னால் டைம் குறை எடுக்கும் இந்த கேள்வியை செய்கிறதுக்கு. இந்த 2017ஆம் ஆண்டு கேள்வி செய்கிறதுக்கு நமக்கு டைம் குறை எடுக்கும். ஆகவே 2017ஆம் ஆண்டு டைம் ஒரு குறுகிய நேரத்துக்குள்ளே நம்ம இந்த கேள்வியை முடிச்சுட்டலாம். விளங்கிடுங்க பிள்ளையால். நாம் இப்போ 2018க்குள்ளே போக போகிறோம். இதெல்லாம் முடிஞ்சு நம்ம குயிக்காக தட்டி கொண்டு போகிறோம். 2018க்குள்ளே போக போகிறோம். இந்த 2018ஆம் ஆண்டு 8வது கேள்வியை பாருங்கள் பிள்ளையால்.
ஒரு குறித்த நிலைமாற்றின் முதன்மை சுருளில் 900 முறுக்குகளும் துணைச் சுருளில் 30 முறுக்குகளும் உள்ளன. முதன்மை சுருளுக்கு குறுக்கே 240 வோல்ட் ஆடலோட்ட வோல்ட் அளவு பிறப்பிக்கப்படும் போது துணை சுற்றுக்கு குறுக்கே உள்ள வோல்ட் அளவு. இது ஆக பேசிக். இது கிட்டத்தட்ட 10ஆம் ஆண்டில் படிக்கிற கேள்வி. ஆகவே நமக்கு தெரியும் என்பிங்கள் என்ன சமன் விபிங்கள் விஎஸ். அப்போ 930 ஆகுதுன்னு சொன்னால் 30 மடங்கு அளவு குறைஞ்சிக்கு. 930 சமன் 30. அப்போ 930 ஆயிடுச்சுன்னு சொன்னால் 240 30 பிரித்தா 24 3 பிரித்தா 8. ஆகவே விட வந்து 8 வோல்ட். இதில் ஒன்றுமே இல்லை. இது ஒரு வெரி சிம்பிள் கொஸ்டின். அடுத்த கேள்விக்கு போகும் பிள்ளையால். 47 கேள்வியை பாருங்கள் பிள்ளையால். உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு கடதாசியின் தளத்திற்கு செங்குத்தாக உள்ள ஒரு முடிவின்றி நீண்ட மெல்லிய நேர்கம்பி கடதாசிக்குள்ளே ஓயில் ஒரு ஓட்டம் கேபிட்டல் ஐயை கொண்டு செல்கின்றது. மையம் புள்ளி ஓயில் உள்ளதும் ஸ்மால் ஆரை உடையதுமான ஒரு வட்டத்தின் பரிதியில் தாங்கப்பட்டுள்ள மேற்குறித்த கம்பிக்கு சமாந்தரமான முடிவின்றி நீண்ட வேறு 9 ஒத்த கம்பிகள் ஒவ்வொன்றும் கடதாசிக்குள்ளே ஒரு ஓட்டம் அதே ஐயை கொண்டு செல்கின்றன. ஏக்கமாபி ஆகிய கம்பிகளை தவிர எவையேனும் இரு அடுத்துள்ள கம்பிகளுக்கிடையே உள்ள கோணவராக்கம் உருவில் காட்டப்பட்டுள்ள 30 வகை. அப்போ இது எல்லாமே 30 வராங்க. ஏனைய கம்பிகள் காரணமாக மையம் ஓவில் தாங்கப்பட்டுள்ள கம்பியின் அலகு நீளத்தின் மீது உள்ள காந்த விசையின் பருமனையும் திசையும் கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் பிள்ளையால் ஒரே திசையில் மின்னோட்டத்தை கொண்டு போனால் 2 கம்பிகள் ஒன்று கவரும். எதிரெதிர் திசைன்னு சொன்னால் தள்ளும் என்று தெரியும். அப்போ பாருங்க பிள்ளையால் இது எல்லாமே இதில் 9 + 1 10 கம்பியும் ஒரே மின்னோட்டம் ஐயை தாளுக்குள்ள உள்நோக்கி கொண்டு போகுது. இப்போ நம்ம விசையை வச்சு பார்த்தோம்னா ஓவால் இந்த கம்பியில் உருவாகிற ஓவால் இந்த கம்பி இழுக்கிற விசையும் ஓவை இந்த கம்பி இழுக்கிற விஷயம், அதாவது ஓவை நான் வச்சு பார்த்தோம்னா இந்த கம்பி இஞ்சல பக்கம் இழுக்கும் ஓவை, இந்த கம்பி இஞ்சல பக்கம் இழுக்கும், சமனும் எதிரமான விசைகள். அப்போ இந்த கம்பியும் பேய்த்திரும் கேன்சல். அப்போ நமக்கு தெரியும் இது 2 கம்பியும் இல்லை. இப்போ ஏன் இழுத்தத்தினால 2 பேரும் எதிர் திசைகளை இழுத்தத்தாலே. அதே போல் பாருங்க பிள்ளைகள், அதே போல் நான் சொல்லினா இந்த கம்பியும் அப்போ அதே போல் இந்த கம்பியும் பேய்த்திருவாங்க. இன்னும் பார்த்து நினச்சினா பிள்ளையால் பார்த்த மனுஷன்னா இந்த கம்பியும் அப்போ அவைய 2 பேரும் அதே போல் பேய்த்துருவாங்க. அந்த நேர்கோட்டில் வாராக்கள். அப்போ இந்த நேர்கோட்டில் வாராக்கள் அதே போல் பேய்த்துருவாங்க. அப்போ நான் பார்த்தோம்டா இந்த 3 கம்பியாலையும் ஏற்படுற விளைவுகள் சமப்படுத்தப்பட்டு சூன்யமாகிடும். ஆகவே விளைவுளாக வரப்போகிறது மேலுக்கு இருக்கிற 3 கம்பியால் உருவாக போகிறது தான் விளைவுளாக வரப்போகுது. அப்போ அலகு நிலத்துக்கு கேட்டிக்காங்க. அப்போ நம்ம காந்த பாயத்தை பார்த்தோம்டா, காந்த பாயத்தை சும்மா பார்த்தோம்னு சொன்னால் காந்த பாயம் வந்து முடிவில் நீளமான கடத்திலே எல் நீளம். அப்போ இங்கே ஒரு அலகு நீளம்ங்கிறதால நான் ஆர் தூரத்தில் பார்த்தேன்டா, இந்த தூரம் ஆர் தானே பிள்ளையால். அப்போ மியூ நோட் ஐயுங்கள், நான் அதை கிளியராக எழுதுகிறேன். மியூ நோட் ஐயுங்கள் 2πr இதான் காந்த பாயம். தர விசை வந்து F7 பில் தானே. அப்போ F7 பில் தானே பிள்ளையால். அப்போ பில்லுக்கு பதிலாக நான் பிரதிடுறேன், காந்த பாயத்துக்கு பிரதிட்டேன். ஐ வந்து ஐ, அப்போ எல் வந்து ஒரு அலகு நீளம். ஆகவே இன்னைக்கு மியூனோட் ஐ வர்க்கத்திங்கள் 2πr சார்பாக வரப்போகுது. அப்போ ஆக மேலுக்கு இருக்கிற கம்பி எதாலையும் சமப்படுத்தப்பட மாட்டா, அதால் டிரெக்டாக கூட்டுப்பட போகுது. அப்போ அதால் மேலுக்கு டிரெக்டாக கூட்டுப்படும். மியூனோட் ஐ வர்க்கத்திங்கள் 2πr கூட்டுப்படும். இடப்பாக்கம் இருக்கிற கம்பியும் வலப்பாக்கம் இருக்கிற கம்பிரையும் கிடைக்கூறுகள் ஒன்றை ஒன்று சமப்படுத்தப்பட்டோம். அப்போ இதால் உருவாகிற இப்போ இந்த கம்பியால் பார்த்து அப்படியால் இப்போ இது இந்த கம்பியை இப்படி இழுக்கும், இந்த கம்பி இப்படி இழுக்கும். ஆகவே இதில் கிடைக்கூறுகள் விசைச்சமநிலைப்படி ஒன்றை ஒன்று சமப்படுத்த நிலைக்குத்து கூறுகள் மேல் நோக்கி இழுக்கப்படும். அப்போ நிலைக்குத்து கூறுகள் மேல் நோக்கி இழுக்கப்படும். அப்போ நிலைக்குத்து கூறுகள் என்ன வரும் சொன்னா பிள்ளையால் நமக்கு வரும் என்னன்னு சொன்னால் மியூனோட் ஐயுங்கள் 2πr கொஸ் எடுக்க போகிறேன். ஏன் கொஸ் 30. அப்போ கொஸ் 30 √3/2 சொல்லிக்காங்க. அப்போ கொஸ் 30 √3/2 கீழுக்கு வர 2 கம்பிக்கு வர 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொன்னால் நமக்கு இதால் வர 1 + √3ங்கிற 2வது ஆன்சர் நமக்கு விடையாக வரும். இது ஒரு இலகுவான கேள்வி. விசை தான் இது ஃபுல்லாக. இந்த பெருமானம் காண்றது தான் காந்த விசை, மற்ற எல்லாமே விசை தான். அப்போ இதில் விளைவுகள் வந்து நமக்கு தெரியும் மேல் நோக்கி இழுக்கப்பட போகிறதால நான் வையோ போட்டேன்.
ஓவில் இந்த வை திசையில் ஓவாய் திசையில் ஈக்க போகுது. சிம்பிள் கேள்வி பிள்ளையால் விளங்கிடுங்க. அடுத்த கேள்வி போவோம். இந்த 49 கேள்வியாக பாருங்கள் பிள்ளையால். 2008ஆம் ஆண்டு கடைசி எம்சிக்கு ஒரு தனியாக்கிய உலக அச்சாணி பிக்யூவை கொண்ட ஒரு ஏயில் காட்டப்பட்டுள்ள ஒரு பொம்மை கார் சட்டெக்ஸ் தளத்தில் ஒரு சைன் வலை பாதை வழியே ஒரு மாறா கதி வியுடன் காட்டப்பட்டுள்ளவாறு செல்கிறது. கதிதான் வி, வேகமில்லை. T7 பூச்சியத்தில் அச்சாணி பிக்யூ ஆனது y அச்சுடன் பொருந்துகிறது. அப்போ ஆரம்பத்தில் T7 பூச்சியத்தில் பாய அடர்த்தி கேபிட்டல் பிஐ உடைய ஒரு சீரான காந்த புலம் XYயின் தளத்திற்கு செவ்வனாக +z திசையில் பிரதேசமெங்கனும் இருப்பின் நேரம் Tயுடன் முனை Qஐ குறித்து அச்சாணியின் முனை Pயில் தூண்டிய மின்னிக்க விசை அதில் மாறலை ஸ்மால் ஈயின் மாறலை சிறந்த விதத்தில் கேட்டிக்காங்க. புவிக்காந்த புலத்தை புறக்கணிக்க சொல்லிக்காங்க. இந்த கேள்வி வெரி சிம்பிள் பிள்ளையால். நம்ம 2014ஆம் ஆண்டு இதை விட கொஞ்சம் கடினமான ஒரு ராட்டின கேள்வி ஒன்று செஞ்சோம் பிள்ளையால். ராட்டு பிடிச்ச ஒரு ராட்டின கேள்வி ஒன்று 2014ஆம் ஆண்டு நாம் ஒரு இலகுவான முறையில் செஞ்சோம். நீங்கள் நினைப்பு வச்சு இப்போ நினைக்கிறேன். நம்ம 2014ஆம் ஆண்டு ஒரு கேள்வி உண்டு, ராட்டின கேள்வி ஒன்று செஞ்சோம். அதோட ஒப்பிடக்கொள்ள இது மிக ஒரு இலகுவான கேள்வி. அப்போ காந்தப்புலம் மேல் நோக்கி இருக்கி, ஆரம்பத்தில் இயக்கம் வலப்பக்கம் இருக்கி. அப்போ இங்கே எந்த ஒரு கட்டத்திலையும் இங்கே பாருங்க பிள்ளையால், இங்கே எந்த ஒரு கட்டத்திலையும் இவர் வலப்பக்கம் நோக்கி இயங்குவார் அல்லது இவர் என்ன நடக்க போகிறாருன்னு சொன்னால் இவர் வேகம் பூச்சியமாகிறதுக்கு எந்த சந்தர்ப்பமும் இல்லை. ஏன் இவர் நிலைக்குத்தாக மேலே இயங்குவாரா? காந்த புலத்தின் வழி இவர் நிலைக்குத்தாக மேலே இயங்குவாரா? இல்லை. ஆக இவர் கிடையாக விரக்கோல இவருக்கு ஆக உச்ச கிடைவகம் இருக்கும். சரிவு பாதையில் போகக்கொள்ள நான் செங்குத்தாக்கி கிடைவகம் எடுப்பேன். அப்போ வேகம் குறைஞ்சு கொண்டு போய் ஒரு மினிமம் பெருமானத்துக்காகி திருப்பி கூடிக்கொண்டு வந்து உச்ச பெருமானத்துக்காகி அப்படி போவார். அப்போ ஆக மேலேயும் ஆக கீழையும் உச்ச பெருமானங்களைக்கும் வணிஜா பிள்ளையால் ஆக மேலேயும் ஆக கீழையும் கிடையாக இயங்குறதால உச்ச பெருமானங்களைக்கும். அப்போ இங்கே பூச்சிய பெருமானம் வராது. வேண்டா இவர் காந்தப்புலத்தின் வழியை இயங்கலையே எந்த ஒரு கட்டத்திலையும் காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக தனி இயங்கிக்கார். ஆகவே பூச்சியமாகிறதோ திசை மாறுறதோ எந்த விடைகளும் வராது. இப்போ நமக்கு கேள்வி என்னென்னு சொன்ன பிள்ளையால் Q சார்பாக பியின் முனையை கேட்டிக்காங்க. அப்போ Q சார்பாக பியின் முனையை பார்க்குறேன்னு சொன்னால் நான் ஃபர்ஸ்ட் கட்டம் சரியாக கிடையாக இயங்குகிற கட்டத்தில் ஃப்ளமிங்கிற வழக்கை விதியை பார்த்தேன்னு சொன்னால் காந்தப்புலம் மேல் நோக்கி இயக்கம் கிடையாக. அப்போ என் சுட்டு விரலை மேல் நோக்கியும் என் பெருவிரலை வலப்பாக்கவும் ஆக்கினேன்னு சொன்னால் என் நடுவிரல் Qலேருந்து பி நோக்கிய திசையை காட்டும். அப்போ Qலேருந்து பி நோக்கிய திசைன்னு சொன்னால் பேட்டரிக்கு Q தொடர்பாக பி வந்து ப்ளஸில் இருக்கும். அப்போ Q தொடர்பாக பி வந்து ப்ளஸில் இருக்குமென்னு சொன்னால் இந்த திசையில் நமக்கு பேட்டரி வரப்போகுது. ஆகவே சிறந்த விடை நமக்கு வரப்போகுது என்னென்னு சொன்னால் அப்படியே ஃபுல்லாகவே ப்ளஸில் அணிக்க போகுது. ஆகவே எந்த ஒரு கட்டத்திலையும் ப்ளஸில் இருக்கணும். ஆரம்பத்தில் பூச்சியம் இல்லை, ஆரம்பத்தில் உச்ச பெருமானம். அப்போ ஆரம்பத்தில் உச்ச பெருமானத்தில் இருந்து ஆரம்பத்தில் இவர் இப்படித்தான் எப்படி இயங்குகிறார். ஆகவே ஒரு உச்ச பெருமானம் ஒன்றில் இருந்து ப்ளஸ் அப்படியே குறைஞ்சி வந்து ஒரு மினிமம் பெருமானத்துக்காகி கூடிக்கந்து திருப்பி உச்ச பெருமானமாகி அப்படியே மாறி போகுது. ஆக மேலே மாக கிளையும் உச்ச பெருமானங்கள் சைன் வலை தானே பிள்ளையார். ஆகவே அப்படியான ஒரு விடை எனக்கு சாத்தியமான விடை வந்து 5வது விடை மட்டும்தான். 3வது விடை வந்து பூச்சியத்தில் துவங்குது. 4வது விடை வந்து பூச்சியத்தில் துவங்குது, பூச்சியத்தை தொடுவது. 3வது விடை வராது. 2வது விடை வந்து மைனஸ் லேக். 2 5 ஒரே போல, ஆனால் 2 மைனஸ் லேக். ஆகவே இங்கே சாத்தியமான விடை வந்து 5வது விடை மட்டும்தான் பிள்ளையால். அதால் நான் 5வது விடையை தெரிவு செய்கிறேன். சரியா பிள்ளையால்? இப்போ நான் 2018 எம்சிக்கு முடிச்சிட்டேன். இப்போ 2018 இருக்கிற ஒரு எஸ்ஏ ஒன்றைக்கு அதை பார்த்து போட்டு 2009 குயிக்காக முடிச்சிடுவோம் பிள்ளையால். கவனிச்சு கொள்ளுங்க. 2018ஆம் ஆண்டு வந்து 8வது கேள்வி பாருங்கள் பிள்ளையால். ஹோல் எஃபெக்ட் சம்மந்தமாக வந்து நான் ஹோல் எஃபெக்டையே நாங்கள் டீட்டெயிலாக செல்லலைன்னு சொன்னால் நமக்கு இது ஒரு முழு கேள்வி எல்லாத்தையும் வழிகாட்டும்ங்கிறதால நான் இதில் வச்சே நம்ம எல்லாத்தையும் கிளியர் ஆக்கும்ங்கிறதால நான் அதை செல்லலை. பாருங்கள் பிள்ளையால், ஒரு ஒன்று காட்டப்பட்டுள்ளவாறு அகலம் டியையும் தடிப்பு டியையும் உடைய ஒரு செப்பு கீற்று மேலிருந்து ஒரு ஓட்டம் கேபிட்டல் ஏ கொண்டு செல்கிறது. கீற்றின் தளத்திற்கு செங்குத்தான திசையிலும் அதற்கு உள்ளேயும் இருக்கும் பாய அடர்த்தி கேபிட்டல் பிஐ உடைய ஒரு சீரான காந்த புலத்தில் கீற்று வைக்கப்பட்டுள்ளது. அதே ஒழுங்கின் குறுக்குவெட்டு தோற்றமும் ஒரு 1 பியில் காட்டப்பட்டுள்ளது.
ஏற்றக்காவிகள் இலத்திரன்களாக இருக்கும் அதே வேளை அவை நகர்வு கதி வீடியுடன் நகர்கின்றன. இப்போ மூலாவது பாட்டு ஏ பாட்டில் மூலாவில் கேட்டிருக்காங்க. ஒரு பியில் காணப்பட்டுள்ள இலத்திரன் மீது இலத்திரன் என்று போட்டிருக்காங்க. அந்த இடத்துல காட்டிக்கிறது தாக்கும் காந்த விசையின் திசையாது. இவ்விசையின் திசையை காட்டுவதற்கு ஒரு ஒன்று பியை உமது விடைத்தாளில் பிரதி செய்தோ இலத்திரன் மீது அம்புக்குறியை தெளிவாக வரைக. அப்போ நான் ஒரு ஒன்று பியை இப்போ குறிக்க போகிறேன். அப்போ ஒரு ஒன்று பியை நான் இதில் குறித்து காட்ட போகிறேன் மூலாவது பாட்டுக்கு. அப்போ பாருங்க பிள்ளையால், நான் இதில் ஒன்றும் இல்லை, சும்மா குறித்து காட்ட போகிறேன். இப்போ இதான் அவைய கேட்ட படம். நான் பிரதி செஞ்சிட்டேன். இதில் இருக்கிற இலத்திரன் இன்னைக்கார். இப்போ பாருங்க பிள்ளையால், இதில் இந்த கேள்வியில் காந்தப்புலம் வந்து ஓட்டம் என்ன செய்யுதுன்னு சொன்னால், ஓட்டம் வந்து மேலுக்கு இந்த கீழுக்கு வருது, காந்தப்புலம் உள்நோக்கி இருக்கு. அப்போ நம்ம ஃப்ளெமிங்கிற இடக்கை விதிப்படி நடுவிரலை கீழ் நோக்கி வச்சு சுட்டு விரலை உள்நோக்கி வச்சோம்னு சொன்னால் பெருவிரல் வலது பக்கம் நோக்கி காட்டும். ஆகவே இலத்திரன் மீது தாக்கும் காந்த விசை வந்து வலப்பக்கம் நோக்கி இருக்கும். சரி பிள்ளையால், நம்ம பார்க்குறது ஏற்றத்தை இல்லை, ஓட்டத்தின் திசையை தான் பார்க்குறேன். ஆகவே நான் பச்சை கலரில் காட்டுறேன். அப்போ இதில் திசை வந்து வலப்பக்கம் நோக்கி இருக்கும். சரியா பிள்ளையால், இதான் மூலாவது பாட்டுக்கு ஒரு எவிடை, சும்மா ஃப்ளெமிங்கரோட கைவிதி. ரெண்டாவது பாட்டை பாருங்கள் பிள்ளையால். ரெண்டாவது பாட்டில் அவைய என்ன சொல்லாங்கன்னு சொன்னால், இப்போது ஒரு ஒன்று பீட் காட்டப்பட்டுள்ள செப்பு கீற்றுக்கு பதிலாக நேராக ஏற்றப்பட்ட காவிகளை கொண்ட வேறொரு கீற்றை பிரதி செய்வதால் நேராக ஏற்றிய ஒரு காவி மீது தாக்கும் காந்த விசையின் திசையாது. அப்போ இது நேராக இருந்தால், இப்போ நம்ம பார்க்குறது ஓட்டத்தின் திசை தான் வணிஜா பிள்ளையால். அப்போ இலத்திரன் திசை தந்தால் தான் நாம் ஓட்டத்துக்கு வரணும். ஓட்டத்தின் திசை தந்தால் நேரடியாக ஓட்டத்தின் திசையை பாவிக்கலாம். ஆகவே மூலாவது என்ன திசையில் தாக்கிச்சோ அதே திசையில் தான் ரெண்டாவதும் தாக்கும். என்னென்னு சொன்னால் ஓட்டத்தின் திசையை தான் நம்ம பார்ப்போம். ஆக முக்கியமான விஷயம் பிள்ளையால், நான் என்ன சொல்கிறது, ஓட்டத்தின் திசையை தான் பார்க்கணும். சரியா பிள்ளையால், அது ப்ளஸ்ஸாக மைனஸ் ஆகுங்கிறது இல்லை. மைனஸ் தந்து மைனஸ் இயங்குகிற திசை தந்தால் மைனஸ் இயங்குகிற திசைக்கு எதிர் திசையில் ஓட்டம் ஈக்குமங்கிறதால தான் நம்ம சுற்றி வாரமே தவிர நம்ம பார்க்க வேண்டியது நமக்கு தேவையான நடுவிரல் வந்து ஓட்டத்தின் திசைக்குரிய விரல் தான். அப்போ ஓட்டமே மாறலைங்கிறதால அதே திசையில் தாக்கும். ஆகவே இதுக்கு நாம் ஆன்சர் எழுதக்கொள்ள அதே திசையில் என்று எழுதலாம். இந்த திசையை குறித்து காட்டலாம் அல்லது அதே திசையில் என்று எழுதலாம். ஏதாவது ஒன்று பிள்ளையால். ஆகவே இது ஏதாவது ஒன்று நான் வழி முடிச்சுனா சரி. இதான் மூலாவது பாட் வெரி ஏ பாட் வெரி சிம்பிளாக கேட்டிருக்காங்க. நம்ம அடுத்த பாட்டுக்கு போவோம் பிள்ளையால். பியில் மூலாவது பாட்டை பாருங்கள் பிள்ளையால். மேலே ஒன்றில் விவரிக்கப்பட்ட செப்பு குயிற்றில் நேரம் செல்ல செல்ல தங்கியிருக்கும் ஏற்றங்கள் தொடர்பாக ஒரு புதிய நாப்ப நிலைமை உண்டாகும். ஒரு இரண்டை உமது விடைத்தாளில் பிரதி செய்து நேரேற்றங்களை வகை குறிப்பதற்கோ சகையையும் மறையேற்றங்களை வகை குறிப்பதற்கோ மைனஸையும் பயன்படுத்தி இப்புதிய நாப்ப நிலைமையை எடுத்து காட்டட்டாம். அப்போ இப்புதிய நாப்ப நிலைமையை எடுத்து காட்டட்டாம். அப்போ பாருங்கள் பிள்ளையால், நம்ம ஏற்கனவே பார்த்த கேள்வியில் பார்த்தோம் இலத்திரங்கள் எல்லாம் வலப்பக்கத்துக்கு நோக்கி நகரும். ஆகவே வார எல்லா இலத்திரங்களும் வலப்பக்க ஏரியாவை பிடிச்சிச்சேன்னு சொன்னால் இடப்பக்கம் ப்ளஸ் இருக்கு. ஆகவே நாம் இப்போ கீழே போகிறதுல வலப்பக்கம் மைனஸ் இருப்பார். நான் மூலாவில் கீறேன். ஆகவே இதில் வலப்பக்கம் மைனஸ் இருப்பார், இடப்பக்கம் ப்ளஸ் இருப்பார். நான் இது உண்மையாக இந்த ஓரத்தில் காட்டணும். இப்படி ப்ளஸ் இடப்பக்கம் ப்ளஸ் ஃபுல்லாக பறவை காட்டல. சரியா பிள்ளையால், இதைத்தான் அவங்க கேட்டிருக்காங்க. சரியா பிள்ளையால், ஓகே. இப்போ இதில் நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், வலப்பக்கம் ஃபுல்லாக மைனஸ் ஆகிருக்கு, இடப்பக்கம் ஃபுல்லாக ப்ளஸ் ஆகிருக்கு. இதான் அவர் சொல்ல அந்த நாப்ப நிலைமை. ரெண்டாவது பாட்டை பாருங்கள் பிள்ளையால். மேலே பி ஒன்றில் குறிப்பிட்ட நாப்ப நிலைமை ஏற்படுவதற்கான காரணத்தை கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு தெரியும் என்னென்னு சொன்னால் பிள்ளையால், இதில் முக்கியமான காரணம் என்னென்னு சொன்னால் காந்த விசையின் காரணமாக. அப்போ காந்த விசையின் காரணமாக இலத்திரன்கள் வலது பக்கத்துக்கு நகரும். காந்த விசையின் காரணமாக காந்த விசையால் இலத்திரன்கள் வலது பக்கத்திற்கு திசையில் நகரும். அப்போ திசையில் நகருது, மூல காரணம் திசையில் நகரும். இங்கே இலத்திரன்கள் எல்லாம் வலது பக்கத்துக்கு வந்து சின்ன பிள்ளையால் இங்கே ஒரு மின்புலம் ஒன்று உருவாகும். ப்ளஸ்லேருந்து மைனஸுக்கு வர மாதிரி ஒரு மின்புலம் ஒன்று உருவாகும். இதன் காரணமாக
தொடர்ந்தும் வார இலத்திரன்கள் மைனஸை நோக்கி கவரப்படாது, மைனஸ் திசையில் நகராது. ஏன்னா ஏற்கனவே இங்கே மைனஸ் இருக்கிறதால மின்புலத்தின் விளைவாக தொடர்ந்தும் மைனஸ் ஒதுங்கிறது தடுக்கப்படும். ஆகவே அதனால தான் இந்த நாப்ப நிலைமை உருவாகுது இங்கே. ஆகவே 2வது பாயிண்ட்ஸில் நம்ம சொல்லணும், இங்கு உருவாகும் மின்புலத்தால் மேலும் இலத்திரன்கள், நான் குயிக்காக எழுதி போகிறோம் பிள்ளையால், மேலும் இலத்திரன்கள் வலது பக்கத்திற்கு செல்வது தடுக்கப்படும். நமக்கு அவ்வளவு காணும். இதுக்குள்ள நம்ம முக்கியமான விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டோம். அப்போ காந்த விசையால் இலத்திரன்கள் வலது பக்கம் நோக்கி நகரும். இங்கு உருவாகும் மின்புலத்தால் மேலும் இலத்திரன்கள் வலது பக்கத்துக்கு செல்வது தடுக்கப்படும். நான் சும்மா உங்களுக்கு அந்த எழுதி காட்டணுங்கிறதுக்காக எழுதிக்கணும் பிள்ளையால், நான் வாயில சொல்ல விஷயத்தை விளங்கிடுங்கோ. நான் எழுதுவது விளங்கல் என்று சொல்லி நிற்காம இது சும்மா ஒரு இதுக்கு நான் எழுதினது, உங்களுக்கு சும்மா அந்த இடத்துக்காக எழுதி காட்டினதே தவிர எக்ஸாம்பிள் இதை போல இந்த பாயிண்ட்ஸை நீங்களே நான் காணும். சரியா பிள்ளையால்? ஓகே. 3வது பாருங்க பிள்ளையால், ஒரு பி வகை குறைகடத்தில் உள்ள துளைகள் நேரேற்றிய காவிகளாகும் என்பதை வாய்ப்பு பார்ப்பதற்கு நீர் இவ்விளைவை எவ்வாறு பயன்படுத்துவீர் என்பதை சுருக்கமாக விவரிக்க. ஆகவே இங்கே ஓட்டம் ஓடக்கொலை இலத்திரன்கள் வலப்பக்கத்துக்கு ஒதுங்கின மாதிரி இங்கே ஏற்ற காவியல் இலத்திரன்கள். ஆகவே செப்புத்தகட்டில் ஏற்ற காவியல் இலத்திரனங்கிறதால இலத்திரன்கள் வலப்பக்கம் ஒதுங்கின மாதிரி இதே இது ஒரு நேரேற்ற காவிகளை கொண்டிருந்தா, ஒரு நேரேற்ற அதாவது அவையன 3வது பாட்டில் செல்லத்திலே கரண்டை ஓட வைக்கிறாள் நேரேற்றிகள். அப்போ நேர ஏற்றப்பட்ட துணிக்கைகள் இருந்தால் அதே அப்போ நம்ம ஏற்கனவே 2வது பாட்டில் சொன்ன மாதிரி வலப்பக்கம் நோக்கி நகருமா இல்லையா நேரேற்றிய காவிகள். ஆகவே இங்கே பி வகை குறைகடத்தியில் நேரேற்றிய காவிகள் வலது பக்கத்துக்கு நகரும். ஆகவே வலது பக்கத்துக்கு நகர்ந்துச்சுன்னு சொன்னால் இடப்பக்கம் சார்பாக வரப்பக்கம் நேராக இருக்கும். நான் ஒரு வோல்ட் மானியை கனெக்ட் பண்ணி பார்த்தேன்னு சொன்னால் நீங்கள் 3வது எழுதக்கொலை ஒரு வோல்ட் மானியை நான் தொடுத்து பார்த்து நினைச்சேன். நீங்கள் படத்திலையும் கீறி காட்டலாம். அல்லது இடது பக்கம் சார்பாக ஒரு வோல்ட் மானி இடது பக்கத்திற்கும் வலது பக்கத்திற்கும் இடையே, இல்லாட்டி படத்தையும் கீறி காட்டலாம், வலது பக்கத்திற்கும் இடையே வோல்ட் மானி தொடுக்கப்படும் போதோ இடது பக்கம் சார்பாக வலது பக்கம் நேராக இருக்கும். எப்போ பி வகை குறைகடத்தின்னு சொன்னால். ஆகவே வாய்ப்பை பார்க்க இந்த விளைவை எவ்வாறு பயன்படுத்தலாம்னு சொன்னால் இவ்வாறு பயன்படுத்தலாம். சரியா பிள்ளையால்? இது ஒரு சின்ன ஒரு பாட், இதை விளங்கிடுங்கோ. நாம் அடுத்த பாட்டுக்கு போவோம். சீல மூலா பாட்டை பாருங்கள் பிள்ளையால். ஹோல் வோல்ட் அளவு விஹெச்சிற்கான ஒரு கோவையை விடி பிடி ஆகியவற்றின் சார்பில் பிறகு விடிங்கிறது இலத்திரண்டு கதி, பிங்கிறது காந்தப்பாய் அடர்த்தி, டிங்கிறது தட்டின் அகலம். சரியா பிள்ளையால்? அப்போ இங்கே நான் என்ன செல்லலாம்னு சொன்னால் பிள்ளையால், காந்தப்புலத்தால் உருவாகிற விசையை மின்புலத்தால் உருவாகிற விசைக்கு நான் சமப்படுத்த போகிறேன். அப்போ காந்தப்புலத்தால் உருவாகிற விசை காந்தப்பாய அடர்த்தி தர இலத்திரண்ட ஏற்றம் தர நகர்வு வேகம் அல்லது கதி, இது சமன் மின்புலத்தால் உருவாகிற விசை மின்புலச் செறிவு இ, இதனை தெரியாது, தர ஏற்றம். இந்த ஈயும் கேன்சல் ஆயிரும் பிள்ளையார். இந்த கேபிட்டல் ஈக்கு பதிலாக மின்புலச் செறிவுக்கு பதிலாக நான் அழுத்த வேறுபாடு விஹெச்சிங்கள் டி போடலாம். சரியா பிள்ளையால்? விஹெச்சிங்கள் டி போடலாம். இங்கே பாருங்கள் பிள்ளையால், எனக்கு விஹெச் உருவாக போதும் இதுக்கும் இடையில் நாம் 2வது படத்தில் ஹிரி காட்டின பிள்ளையால் இந்த ப்ளஸும் மைனஸும் காரணமாகத்தான் அழுத்த வேறுபாடு உருவாக போகுது. ஆகவே இடது பக்க முனைக்கும் வலது பக்க முனைக்கும் இடையில தான் அந்த விஹெச் நமக்கு உருவாக போகுது. ஆகவே நான் இந்த மின்புலச் செறிவுக்கு மின்புலச் செறிவுங்கிறது அழுத்த வேறுபாடு நமக்கு தெரியும். நார்மலாக நமக்கு அழுத்த வேறுபாடு என்று சொல்கிறது. அழுத்த வேறுபாடுங்கிறது அல்லது மின்புலச் செறிவு நான் எழுதினேன்னு சொன்னால்
மின்புலச்சரிவுங்கிறது நமக்கு v/d என்று சொல்லி வரப்போகுது. dv/dx தான் மின்புலச்சரிவு. ஆகவே இந்த ஈக்கு பதிலாக நான் v/d போடலாமா இல்லையா? அப்போ vh/d பாய்ப்பேன் இந்த ஈக்கு பதிலாக. ஆகவே ஈயும் சிமோலியும் கேன்சல் ஆகிடும். அப்போ எனக்கு வரப்போகிறாள் ஆரண்டு சொன்னால் b/vd சமன் b/vd சமன் ஈக்கு பதிலாக vh கேள்வியில் செல்கிற vh/d. ஆகவே ஹோல் வோல்ட் அளவு vh சமன் b/d/vd. இது ஸ்மால் டியா? இந்த vdங்கிறது ஃபுல்லாக ஒரு ஆள். இந்த vdங்கிறது ஃபுல்லாக ஒரு ஆள். சரியா பிள்ளையார்? இது ஃபுல்லாகவே ஒரு ஆள் தான். ஆகவே நான் மூலாவது பாட்டை எடுத்துட்டேன். ரெண்டாவது பாட்டை பாருங்க பிள்ளையால். செம்பு போன்ற ஒரு கடத்தினூடாக பாயும் ஓட்டம் கேபிட்டல் I சமன் NEAVD என எழுதலாம். எல்லா குறியீடுகளும் அவற்றின் வழக்கமான கருத்தை உடையன. அப்போ நமக்கு தெரியும் N அலகு கனவளவில் இருக்கிறது, E ஒரு இலத்திரண்ட ஏற்றம், A அதில் குறுக்கோட்டு பரப்பளவு, VD நகர்வு வேகம். அப்போ நான் இதை இப்போ வழக்கமான கருத்தை உடையதான். மூலாவது சொல்லாங்க என்னென்னு சொன்னால் I சமன் NEAVD பெருக. ஆகவே நமக்கு பெற சொல்லிக்காங்க. அப்போ நான் ரெண்டாவது பாட்டு எழுதுகிறோம் பிள்ளையால். இப்படி ரெண்டாவது பாட்டில் ஒரு சின்ன படம் ஒன்று நமக்கு தரப்பட்ட படம் நமக்கு தெரியும். அப்போ நான் I சமன் Q/T நான் கேபிட்டல் T பாவிக்கேன். ஏன்னு சொன்னால் ஸ்மால் T தடிப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே நான் அலகு கனவளவு எழுதணும். கனவளவு தர N தர E தான் மொத்த ஏற்றம். ஆகிய கனவளவு நான் குறுக்கோட்டு பரப்பளவு A தர எனக்கு நீளம் தெரியா. இப்போ தரப்பட்டிருக்கிற படத்தில் இதான் தடிப்பின் குறுக்கோட்டு பரப்பளவு A என்று சொன்னால் எனக்கு அதில் நீளம் தேவையா இல்லையா பிள்ளையால்? எனக்கு இதில் நீளம் தேவை. ஆகவே எனக்கு இந்த நீளம் தேவைங்கிறதால, இந்த நீளம் எனக்கு தெரியாங்கிறதால நான் என்னத்தை பாவிக்க போகிறேன்னு சொன்னால் நான் வேகம் தர நேரத்தை பாவிக்க போகிறேன். ஆகவே நான் வேகம் தர நேரத்தை பாவிச்சேன்னு சொன்னால் இதில் மொத்த நீளம் வந்துடும். சரியா பிள்ளையால்? ஆகவே நான் வேகம் தர நேரத்தை பாவிக்கேன். VD தர T வேகம் தர நேரம் தர இவ்வளவுதான் குறுக்கோட்டு பரப்பளவு தர ஏற்றங்களின் எண்ணிக்கை தர ஏற்றம் இதன் கீழ் கேபிட்டல் T. ஆகவே கேபிட்டல் T வெட்டுப்பட்டால் இன்னைக்கு அவர் சொன்ன I சமன் NEAVD வருவார். NEAVD இவ்வளவுதான். சரியா பிள்ளையார்? நாம் ரெண்டாவது மூலாவது பாட் முடிச்சிட்டோம். ரெண்டாவது படம் என்ன சொல்லாங்கன்னு சொன்னால் செப்பு கீற்றுக்கு VH ஒரு கோவையை NETIB ஆகியவற்றின் சார்பில் பெற சொல்லிக்காங்க. நான் இங்கே என்ன செய்யலாம் சொன்ன பிள்ளையால் ஏற்கனவே எடுத்த இந்த சமன்பாட்டையும் தொடர்பு படுத்தி நான் அதை இலகுவாக நிறுவலாம். இல்லாத கணியங்களுக்கு பதிலாக நான் பிரதிடலாம். சரியா பிள்ளையார்? ஆகவே ரெண்டாவது பாட்டை செய்ய போகிறோம். பாருங்க, சிம்பிளாக செய்வோம். VH சமன் B இதில் இருக்கிற B கேள்வியில் இருக்கிற B தர நமக்கு D/VD இல்லை. ஆகவே இங்கே இருக்கிற டியும் நமக்கு இல்லை, VDயும் நமக்கு இல்லை. சரியா பிள்ளையால்? நமக்கு ரெண்டு பேரும் இல்லை. ஆகவே நான் இங்கே என்ன செய்ய போகிறேன்னு சொன்னா பிள்ளையால் இந்த D அவர் நிலத்துக்குள்ள வந்துடுவார். பார்ப்போம். இந்த D இருக்கட்டும். இந்த டியை போக்குறது நமக்கு ஒரு வழி ஒன்று வரும். நான் VDக்கு பதிலாக பிரதிடலாம். அல்லது இந்த டிக்கு பதிலாக இந்த டி என்று சொல்வது இது அகலம் தானே. இந்த டி நான் டி எழுதுகிறேன் பெஸ்ட்டுக்கு. டி இன்டூ தர VDக்கு பதிலாக I/ன் கீழ் NEA இவ்வளவும் பாவிக்கலாம். NEA இவ்வளவும் பாவிக்கலாம். சரியா பிள்ளையால்? NEA இவ்வளவும் பாவிக்கலாம். அல்லது இந்த தடிப்பு T இருக்கிறதால நான் ஏக்கு பதிலாக என்ன பாவிக்கலாம்டா? இதானே குறுக்கோட்டு பரப்பளவு ஏங்கிறால் ஆரம்பிச்சேன்னா D/T இல்லையா? ஆகவே நான் குறுக்கோட்டு பரப்பளவு ஏக்கு பதிலாக
டீயை பாவிக்கலாம். ஆகவே இந்த டியும் இந்த டியும் கேன்சல் ஆகி போய் தரேன்னு சொன்னால் மிச்சம் மீக்கிற அவ்வளவும் கேளில் இருக்கிறது தான். ஆகவே விஹெச் சமன் இதான் நமக்கு தேவையான கடைசி சமன்பாடு. அவர் கேட்டது சார்பாக விஹெச் சமன் பிஐயின் கீழ் என்இடி நெட். இதான் பிள்ளையால் அவர் கேட்ட கடைசி சமன்பாடு. அப்போ நான் இப்போ எடுத்துக்கிற சமன்பாட்டில் எல்லாமே அவர் கேட்டதோடு சம்மந்தப்படுத்தி எழுதியிருக்கேன். 2 4 5 சரியாக கணியங்களை மட்டும் எழுதியிருக்கேன். வேறு ஒன்றை நான் தொடர்பு படுத்தலை. சரியா பிள்ளையால் இதை நான் இலகுவாக செஞ்சு காட்டிக்கேன். சும்மா பிரதிவிடான உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஆகவே இவ்வளோத்தையும் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த பாட்டுக்கு போவோம் பிள்ளையால். 3ஆம் பாட்டு பிள்ளையால் 5 டெஸ்லாவை கொண்ட ஒரு சீரான காந்த புலத்தில் தடிப்பு 1/10³ மீட்டரை உடைய ஒரு சேப்பு கீட்டை கருதுக. ஐ தந்திக்காங்க, விஹெச் தந்திக்காங்க, என்ன காண தெளிக்காங்க, இ தந்திக்காங்க. அப்போ நம்ம ஏற்கனவே எடுத்த சமன்பாடு தானே பிள்ளையால். அதில் விஹெச் சமன் பிஐங்கள் என்இடி போட்டோம். இங்கே என்ன காண தெளிக்காங்க. ஆகவே என் சமன் பிஐங்கள் விஹெச்இடி. ஆகவே நான் இங்கே பாவிக்க போகிற சமன்பாடு என் சமன். ஆகவே ஏற்கனவே நான் நிறுவிட்டேன் அது ஏனங்கிறது. ஆகவே என் சமன் பிஐங்கள் விஹெச்இடி. சரியா பிள்ளையார்? இதான் இப்போ நம்ம பாவிக்க போகிற சமன்பாடு. இப்போ பிக்கு பெருமானம் 0.5 தர ஐக்கு பெருமானம் நமக்கு தெரியும் 48. அதன் கீழ் விஹெச்சுக்கு பெருமானம் 1.5 தர 10⁻6 தர ஈர பெருமானம் 1.6 தர 10⁻19 தர டீக்கு பெருமானம் 1 தர 10⁻3. அப்போ சுருக்குவம் பிள்ளையால் சுருக்குவம். அப்போ நான் டிரெக்டாகவே என்ன செய்யலாம்னு சொன்னால் 0.5 1.5 சுருக்கினு சொன்னால் கீழுக்கு 3 வருவார். கீழுக்கு 3 வருவார். சரியா? என்ன சொன்னால் 3 வருவார். 3 தர 1.6 வந்து 4.8. அப்போ 4.8 48 சுருக்கினா மேலுக்கு 10. சரியா பிள்ளையால்? மேலுக்கு 10. 10 வலுவை பார்த்தோம்னா 10⁻6 10⁻19 10⁻3. அப்போ 10⁻9 10⁻19 10⁻28. அப்போ 10⁻28 அது மேலுக்கு போயிடுச்சுன்னு சொன்னால் 10⁻28 ஆல்ரெடி மேலுக்கு ஒரு 10 இருக்கு. அப்போ 10⁻29. ஆகவே 1 தர 10⁻29. நான் மனசெல்லாம் சுருக்கினேன். இதெல்லாம் மெனக்கிறதுக்கு நிற்கிறாது. 29 நான் காண வேண்டியது என் தானே. என்னங்கிறது அலகுக்கான அளவுக்கு. ஆகவே அதை அலகையும் போட்டுக்கிறேன். அலகு மீட்டர் -3 சிம்பிளாக சுருக்கிக்கன் பிள்ளையால். இது சும்மா நேரடி பிரதிடு. ஏற்கனவே எடுத்த சமன்பாட்டுக்கு நேரடி பிரதிடு. அடுத்த பாட்டுக்கு போவோம். டி பாட்டை பாருங்கள் பிள்ளையால். இதய நோய் மருத்துவர்கள் மின்காந்த பாய்ச்சல் மானிகளை பயன்படுத்தி ஒரு நாடியினூடாக குருதியின் பாய்ச்சல் கதையை கண்காணிக்கின்றனர். அத்தகைய ஒரு பாய்ச்சல் மானியின் உரிய பகுதிகளின் ஒரு திட்ட வரிப்படம் ஒரு 3இல் காட்டப்பட்டுள்ளது. Na+Cl- அயன்களின் ஒரு உயர் செறிவை கொண்டுள்ள குருதி திரவ விளையம் நாடியினூடாக குருதியுடன் குருதி பாய்ச்சலின் அதே திசையில் அதே கதிவியுடன் செல்கின்றது. குருதியில் உள்ள அயன்கள் ஏற்ற கவிகளாக நடந்து கொள்கின்றது என கொள்கை. மூலாபாட் ஒரு 3இல் காட்டப்பட்டுள்ள நாடியினூடாக குருதி பாயும் போது மின்வாய் பியின் முனைவுத்தன்மையாது. இங்கே Na+ம் Cl- வருது. நான் தனித்தனியாக பார்த்து அப்படின்லையால் Na+ இந்த திசையில் இயங்கக்கூட ஓட்டத்தின் திசை இந்த திசையில் இருக்கும். Cl- அதே திசையில் இருக்கும். ஆனால் அது Cl- பார்த்துருந்துச்சுன்னா ஓட்டத்தின் திசை எதிர் திசையில் இருக்கும். ஆகவே Na+க்கு நான் ஓட்டத்தின் திசை வலப்பக்கம் நோக்கி பார்த்தேன்னு நினச்சேன்னா நடுவரலை வலப்பக்கம் நீட்டி காந்த விசைக்காக சுட்டு விரலை உள்நோக்கி நீட்டினேன்னு நினச்சேன்னா இயக்கத்தின் திசை மேல் நோக்கி வரும். அதே போல் Cl- இயக்கத்தின் திசை எனக்கு கீழ் நோக்கி வரும். ஆகவே P வந்து நேர் மின்வாயாக எனக்கு இருக்கும். P வந்து நேர் மின்வாயாக இருக்கும். ஒரு கேட்ட கேள்வி. ஆகவே எனக்கு அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால் நான் Na+ அயன்கள் எனக்கு பியை தானே கேட்டிக்காங்க. ஆகவே Na+ அயன்கள் காந்த விசையின் காரணமாக மேல் நோக்கி இயங்கும். இதனால் P வந்து நேர் மின்வாயாக இருக்கும். அதை நீங்கள் வசனத்தில் கொடுத்தா சரி. நான் எழுதி காட்டல. நான் அந்த P வந்து நேர் மின்வாய்ங்கிறத மட்டும் எழுதுகிறேன். முனைவுத்தன்மை என்ன? நேர். அப்போ அதை மட்டும் நான் எழுதுகிறேன். சரியா பிள்ளையால்? 2வது பாட்டுக்கு போவோம். அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லிட்டேன். இலகுவான காரணம். 2வது பாட்டில் தொகுதிக்கு பிரயோகிக்கப்படும் சீரான காந்த புலத்தின்
பாய அடர்த்தி கேபிட்டல் பி ஆகவும் நாடியின் விட்டம் டி ஆகவும் பி கியூ ஆகிய இரு மின்வாய்களுக்கும் குறுக்கே உள்ள வோல்ட் அளவு விபிக்யூவிற்கான பருமனை சிமோல் வி பி டி ஆகியவற்றின் சார்பில் எழுதட்டாம். இதுக்கான சமன்பாட்டை நாம் ஆக மேலுக்கே இந்த சமன்பாட்டை நாம் கண்டோம். வி சமன் விஹெச் சமன் பிடி விடிங்கிறது இந்த விஹெச்சுக்கு பதிலாக இங்கே விபிக்யூ சந்திக்காங்க. ஆகவே விஹெச்சுக்கு பதிலாக விபிக்யூ சந்திக்காங்க. ஆகவே நான் டிரெக்டாக அது சந்திக்கிற அகலத்துக்கு பதிலாக விட்டம் டியை பாவிப்பேன், வியை பாவிப்பேன். ஆகவே நான் எழுத போகிறேன் டிரெக்டாகவே. இதில் எழுதி காட்டுறேன் பிள்ளையால். நாம் அடுத்ததில் பெருகிடக்குள்ள அங்கே கொண்டே பிரதியிடுவோம். விபிக்யூ சமன் எனக்கு தெரிஞ்சது பி காந்த பாய அடர்த்தி தர வேகம் வி தர அகலம் டி. இதான் எனக்கு தெரிஞ்சது. சரியா பிள்ளையால்? அவ்வளோதான். மூணாவது பாட்டு என்ன சொல்லாங்கன்னு சொன்னால் விபிக்யூ அதில் பிரமாணம் சந்திக்காங்க. டிக்கு பிரமாணம் 5 மில்லிமீட்டர் சந்திக்காங்க. பி சந்திக்காங்க. பி 2×10⁻³ கவுசுன்னு சொல்லிக்காங்க. ஒரு கவுசு 10⁻⁴ டெஸ்லான்னு சொல்லாங்க. நாடியினூடாக குருதியின் வேகம் வீட்கான பிரமாணத்தை கேட்டுக்காங்க. அப்போ வேகம் வி சமன் விபிக்யூங்கில் பிடியா இல்லையா? ஆகவே நான் மூணாவது பாட்டுக்கு மட்டும் ஆன்சர் எழுத போகிறேன். விபிக்யூ சமன் விபிக்யூ இல்லை வி சமன் நாம் காண வேண்டிய வி சமன் விபிக்யூங்கில் பிடி விபிக்யூங்கில் பிடியை எழுத போகிறேன். சரியா பிள்ளையார்? சும்மா இலகுவான சுருக்கள் தான். இன்றைக்கி விபிக்யூ என்னன்னு சொன்னால் 160 மைக்ரோவோல்ட். அப்போ 160 தர 10⁻⁶ 160 தர 10⁻⁶. அதன் கீழ் பீர பெருமானம் என்னன்னு சொன்னால் பிள்ளையால் 2×10⁻³ கவுசம். அப்போ 2×10⁻³ 2×10⁻³ தர ஒரு கவுசு 10⁻⁴ டெஸ்லாவாம். அதை சொல்லிக்காங்க. தர டிக்கு 5 மில்லிமீட்டர். அப்போ 5×10⁻³ இதை நான் சுருக்கினேன்னு சொன்ன பிள்ளையால் எனக்கு இலகுவாக ஆன்சர் கிடைக்கும். எனக்கு இதை லேசாக சுருக்கலாம் பிள்ளையால். இதில் பாருங்க 10⁻³ 10⁻³ பேய்த்திடுவார். 10⁻³ 10⁻³ பேய்த்திடுவார். கீழுக்கு 2×5 10. அப்போ கீழுக்கு 2×5 10 மேலுக்கு பார்த்தேன்னு சொன்னால் 10⁻⁻3. அப்போ 10⁻3 கீழுக்கு இருக்கும். மேலுக்கு 10⁻⁶ வெட்டி நினைச்சுன்னா 10⁻3 மிச்சமாகும். அப்போ 0.16 ms-1. ஆகவே எனக்கு இறுதி விடையாக கிடைக்க போகிறது 0.16 ms-1. இவ்வளவு தான் பிள்ளையால் இந்த கேள்விக்குரிய விடை. ஆகவே நமக்கு 2018 இருக்கிற இந்த ஹோல் விளைவோட சம்மந்தப்பட்ட எல்லா பகுதிகளையும் நம்ம கண்டு முடிச்சிட்டோம். சரியா பிள்ளையால்? இதை ஃபுல்லாக விளைங்கிடுங்கோ. நாம் 2019 போவோம். அதை குயிக்காக முடிச்சுட்டலாம். இந்த 2019 பாருங்கள் பிள்ளையால். வலு 60 வாட்ஸை உடைய ஒரு இலட்சிய நிலைமாற்றியின் முதன்மை சுருளுக்கூடாக 6 ஆம்பியர் ஓட்டம் பாயும் போது பயப்பு வோல்ட் அளவு 12 வோல்ட் ஆகும். நிலைமாற்றியின் வகையையும் ஓட்ட விகிதத்தையும் தரும் சரியான விடையை தெரிவு செய்யட்டாம். இந்த கேள்வி ஒரு இலகுவான கேள்வி. இந்த கேள்வியில் ஒரு ஆள் பிழையான விடையை தெரிவு செய்கிறாருன்னு சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னன்னு சொன்னால் மிஸ்டேக் இல்லாட்டி இந்த கேள்விக்கு சரியான விடை எடுக்கலாம். இல்லை ஆரம்ப சுற்றில் இந்த கேள்வி சும்மா லேசாக எம்சிக்கு மேட்டில் செய்யாமல் நோமலாக வழங்கப்படுத்துகிறேன். ஆரம்ப சுற்றில் 6 ஆம்பியர். அப்போ இதில் வலு 60 வாட்ஸ்ங்கிறது மாறாது. அப்போ இதில் முதல் சுற்றில் வோல்ட் அளவு நான் வோல்ட் அளவு எப்படி இருக்க போதுன்னு நான் நீங்கள் 1 எடுத்தாலும் சரி ஐயன் எடுத்தாலும் சரி பி சமன் விஐயில் பி மாறாது. டிரான்ஸ்ஃபார்மருக்கு நமக்கு வாரத்துக்கு இலட்சியம் பி மாறாது. ஆகவே நான் 60 6ஆல் பிரிக்கேன். முதன்மை சுற்றில் 10 வோல்ட்ஸ் இருக்க போதும். 10 வோல்ட். அவங்களே சொல்லாங்க துணை சுற்றில் 12 வோல்ட் உண்டு. அப்போ V2 12. அப்போ V2 சமன் 12ங்கிறதால நமக்கு I2 சமன் என்ன வரப்போகுதுன்னு சொன்னால் நமக்கு இங்கே பைத்தா இப்போ நான் 60 12ஆல் பிரிக்கலாம். அப்போ 5 ஆம்பியர். அப்போ கேட்ட கேள்வி என்னென்னு சொன்ன பிள்ளையால் இது எந்த வகையான நிலைமாற்றியின் வகையையும் ஓட்ட விகிதத்தையும் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம நிலைமாற்றிற வகை பார்க்குற வோல்ட் அளவை வச்சு தான் நிலைமாற்றிக்கு வகை பார்க்குற
படி உயர்த்தியா படி தாழ்த்தியான்னு சொல்லி வோல்ட் அளவு வச்சு தான் பார்க்குறேன். ஆகவே 10 12 ஆகியிருக்கு. ஆகவே படி உயர்த்தி ஓட்ட விகிதம் கேட்டிக்காங்க 6 5 ஆகிருக்கு. ஆகவே படி உயர்த்தி 6 5 நமக்கு இலகுவாக ஆன்சர் வரப்போகுதோ 5வது ஆன்சரை நான் இலகுவாக தெரிவு செய்கிறேன். சரியா பிள்ளையால்? இதில் பை மிஸ்டேக் கூட்டாலே தவிர இந்த கேள்வி பிழைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஒரு மிக ஒரு இலகுவான சுருக்களுடைய ஒரு இலகுவான கேள்வி. அடுத்த கேள்வி போவோம் பிள்ளையால். இந்த 20வது கேள்வியை பாருங்கள் பிள்ளையால். உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு சராசரி ஆரை கேபிட்டல் ஆரையும் குறுக்கோட்டு பரப்பளவு கேபிட்டல் ஏயும் உடைய ஒரு பிளாத்திக்கு வளையத்தை சுற்றி கேபிட்டல் எண் எண்ணிக்கையான முறுக்குகளை சுற்றுவதன் மூலம் ஒரு சுருள் அமைக்கப்பட்டுள்ளது. இச்சுருள் ஒரு ஓட்டம் சிமோல் ஐயை கொண்டு செல்லும் ஒரு நீண்ட நேர்கம்பியுடன் ஓரச்சாக வைக்கப்பட்டுள்ளது. நேர்கம்பியினூடாக உள்ள ஓட்டத்தின் மாற்ற வீதம் I0 இன்டு கொசோமேகாட்டி. அப்போ மாற்ற வீதம் தந்திக்காங்க. தூண்டப்படும் மின்னியக்கு விசையை கேட்டிக்காங்க. இது ஒரு இலகுவான கேள்வி பிள்ளையால். இதில் நம்ம 2 விஷயத்தை வழங்கணும். மூணாவது விஷயம் என்னென்னு சொன்னால், இதுக்குள்ளால கரண்ட் போகுது. அப்போ இதுக்குள்ளால போகிற கரண்ட்டுக்கு அவங்க தந்திக்கிறது அதில் மாற்ற வீதம் தந்திக்காங்க. கரண்ட்ற பெருமானம் தரல, ஓட்டத்தின் மாற்ற வீதம் தந்திக்காங்க. கரண்ட்ற பெருமானம் அவங்க தரல. மூணாவது வழங்கணும். 2வது என்னென்னு சொன்னால் பிள்ளையால், நாம் மின்னியக்க விசை பார்க்கல, மின்னியக்க விசை நாம் பாவிக்கக்கொள்ள நமக்கு தேவை. நான் இந்த இடப்பக்கம் எழுதுகிறேன். மின்னியக்க விசை பாவிக்கக்கொள்ள நமக்கு தேவைப்படுற என்னென்னு சொன்னால் டெல்டா BA/T காந்தப்பாய மாற்ற வீதம். நமக்கு இங்கே மாறல, ஒரு மாறா பிரமாணம் குறுக்கோட்டு பரப்பளவு. அப்போ இந்த நீண்ட கம்பிக்குள்ளால் போகிற ஓட்டத்தில் வர மாற்ற வீதத்தால் இந்த எண்ணிக்கையான சுருள்களில் மின்னியக்க விசை தூண்ட போகுது. ஆகவே நான் ஒரு சுருளை பார்த்து போட்டு அதை என்னால் பெருக்க போகிறேன். ஆகவே இன்றைக்கி கடைசியாக வார விடையில் ஏயும் என்னும் பெருக்கப்படும், ஏயும் கேபிட்டல் என்னும் பெருக்கப்படும். அது வழங்கிட்டா பிள்ளையால்? அது மூலாவது விஷயம். 2வது விஷயம் என்னென்னு சொன்னால் பிள்ளையால், நமக்கு ஒரு கம்பி ஐங்கிற ஓட்டத்தை கொண்டு போயிடுச்சுன்னு சொன்னால் இங்கே வார காந்த பாயம் ஐங்கிற ஓட்டத்தை கொண்டு போகிற கடத்தியில் நமக்கு காந்த பாயம் நோமலாக பி என்ன வரப்போறாருன்னு சொன்னால், பி நோட் என்று போடுறேன், என்ன வரப்போறாருன்னு சொன்னால் μ0 I/2πr வரப்போறார். μ0 I/2πr வரப்போறார். இப்போ எனக்கு மாறப்போகிறது காந்த ஓட்டம் மாறுறதுனால காந்த பாயத்துக்கு ஒரு மாற்ற வீதம் வரப்போகுதோ அதனால் மின்னியக்கு விசை தூண்ட போகுது. சரியான பிள்ளையால்? ஆகவே நான் இதை மொத்தமாக பார்த்தேன்னு சொன்னால் இங்கே நான் இதை ஏஆல் பெருக்கி டிஆல் பிரித்தேன்னு சொன்னால் இப்போ நான் ஃபைனலாக செய்ய வேண்டியது என்னென்னு சொன்னால் பிள்ளையால், இந்த பிஏ ஏஆல் பெருக்கி திருப்பி என்னால் பெருக்கி டிஆல் பிரித்தேன்னு சொன்னால் எனக்கு கேட்ட கேள்விக்குரிய வருவார். இதான் எனக்கு தேவையான ஆனால் எனக்கு இந்த கேள்வியில் ஏயும் என்னும் மாறல, B/T பார்க்கலாம். μ0 I/2πr ஒரு மாறா பெருமானம். ஆகவே எனக்கு டிஆல் பிரிக்கப்பட போகிறது கரண்ட் தான். I/T எனக்கு கேள்வியில் டிரெக்ட் ஆயிருக்கு, I0 கொசோமேகாட்டி. ஆகவே நான் I/Tக்கு பதிலாக இந்த கேள்விக்கு விடையாக நான் எழுதக்கொள்ள பிள்ளையால் μ0 I/2πr ஒரு மாறா பெருமானம். ஐயில் μ0 ஒரு மாறா பெருமானம். அதோட குறுக்கோட்டு பரப்பளவு ஏயும் என்னும் ஒரு மாறா பெருமானம். இங்கே நான் போட வேண்டியது ஓட்டத்தின் விகிதம், அதாவது ஓட்டத்தின் வீதம். ஆகவே கரண்ட் மாறுற வீதம் தான் போடணும். ஏன்னு சொன்னால் காந்தப்பாயத்தில் மாறப்போகிறது, காந்தப்பாயத்தில் B/Tயில் எல்லாமே மாறாமல் இருக்கி. ஆகவே I/Tக்கு பெருமானம் இங்கே தந்திருக்காங்க, கேள்வியிலேயே பெருமானம் தந்திருக்காங்க. I0 கொசோமேகாட்டிங்கிறது தந்திருக்காங்க. ஆகவே நான் டிரெக்டாக I0 கொசோமேகாட்டி எழுதுவேன். ஆகவே கேட்ட கேள்விக்குரிய இவர் தான் μ0 2πr an I0 cos⍵t. ஆகவே நமக்கு தெரியும் பிள்ளையால் ஒரு கடத்திக்குள்ளால கரண்ட் போகல டி தூரத்தில் தூண்டப்படுறது நம்ம இங்கே ஆர் தூரம் அடுக்கும். விளங்கிட்டா பிள்ளையால்? டி தூரத்தில் தூண்டப்படுறது நம்ம இங்கே ஆர் தூரம் அடுக்கும். அதனால் டிரெக்டாக நான் இந்த சமன்பாட்டை போட்டிங்க μ0 I/2πr அதில் பிரதிட்டு எடுத்தீங்கன். இங்கே ஒன்றுமே இப்போ cos⍵t எல்லாம் நீங்கள் குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை. அதெல்லாம் சும்மா சிம்பிளாக தந்திக்கார். அந்த ஸ்மால் I/Tக்கு நீங்கள் கொண்டே பிரதிட வேண்டியது தான்.
ஆகவே நமக்கு இங்கே பொருத்தமான விடையாக இருக்க போகிறவர் யாருன்னு சொன்னால் இதில் 4வது விடை இருப்பார். இதை வகையிட்டு தொகையிட்டு நீங்கள் செய்வீங்கன்னு சொன்னால் எனக்கு சொல்கிறதுக்கு வேறு வார்த்தைகள் இல்லை. சரியா பிள்ளையால்? ஆகவே நமக்கு இந்த கேள்விக்கு விடை 4வது விடை. இந்த கேள்விக்கு பயப்படாமல் செஞ்சால் ஈஸியாக ஆன்சர் வரும். அடுத்த கேள்வி போவோம் பிள்ளையால். 44வது கேள்வியை பாருங்கள் பிள்ளையால். உருக்களில் காட்டப்பட்டுள்ளவாறு XY தளத்தின் மீது வைக்கப்பட்டுள்ள தனி முறுக்கை கொண்ட கம்பித்தடங்கள் ஒவ்வொன்றும் ஒரே மட்டம் ஐயை கொண்டு செல்கின்றன. ஒரே ஓட்டம் ஐயை கொண்டு செல்கின்றன. X அச்சின் நேர்த்திசையில் ஒரு சீரான காந்தப்புலம் பிரயோகிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு கம்பித்தடமும் அதன் சமச்சீர் அச்சு பற்றி சுயாதீனமாக காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக சுழல முடியும் என கருதுக. தடங்களின் மீது தாக்கும் தொடக்க முறுக்கங்களின் இறங்கு வரிசையில் தடங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ள தெரிவு கேட்டிக்காங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு கிளியராக காந்தப்புலத்தில் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு தடத்தில் உருவாகிற முறுக்கம் அல்லது இணை ஒரு கோணத்தில் இருந்தால் சி சமன் பினா கோஸ்டிட்டா, பயான் கோஸ்டிட்டா, அபின் கோஸ்டிட்டா, நபி கோஸ்டிட்டான்னு சொல்லி எல்லாத்தையும் விளங்கப்படுத்தினேன். ஆகவே நான் இந்த பினா கோஸ்டிட்டான்னு எழுதுகிறேன். இது இதை நீங்கள் எழுத்தை பிரட்டி போட வேறு ப்ரொனவுன்சியேஷன் வரும். அது உங்களை பொறுத்தது. ஆகவே இங்கே காந்தப்புலம் எல்லாத்துலேயும் சீர், ஓட்டம் எல்லாத்துலேயும் காந்தப்புலம் எல்லாத்துக்கும் சமன், ஓட்டம் சமன், ஒரு முறுக்கு கொஸ்டிட்டா நமக்கு அதே கோணத்தில் இருக்கு. நம்ம இந்த மாற்றம் இல்லை. ஆகவே இங்கே குறுக்குவெட்டு பரப்பளவு எதுக்கு கூடையோ அதுக்கு முறுக்கம் கூட இருக்கும். ஆகவே இந்த குறுக்கோட்டு பரப்பளவு பார்க்குற மட்டும்தான் வேலை பிள்ளையால். மூலாவுக்கு நாம் இதுக்கெல்லாம் நான் இந்த எம்சிக்கு மேரில் அப்படி தெரிச்சுடலை. நான் சும்மா கண்ணாலே பார்த்து செல்ல போகிறேன். நான் பார்த்த உடனே இதுக்கு விட எழுதலாம். பாருங்கள் பிள்ளையால், முக்கோணம்ண்டா அரைதர அடித்தர குத்தியரம். அப்போ அறையில் வர அறையும் இந்த ரெண்டும் கேன்சல் ஆகி போயிடுச்சுன்னு சொன்னால் குத்துயரம் 3. ஆகவே மூலாவதுக்கு குறுக்கோட்டு பரப்பளவு 3 கலாஸ், அவ்வளோதான். 2வது பார்த்தோம்னு சொன்னால் அலகின் அடி 1 ஒசரம் 4. ஆகவே 2வதுக்கு பரப்பு 4. 3வது ஆர் கொஞ்சம் பெரிய ஆள் வேறு இருக்கட்டும். எனக்கு வேறு ஓட்டிக்கலாண்டா பைடி வர்க்கத்துங்கள் 4 இல்லாட்டி பையார் வர்க்கம் பாவிக்கணும். எனக்கு இதுக்குள்ளே ஓட்டிக்கலா. எஸ்ஸுக்கிட்ட வாரன் 1.5 1.5. அப்போ 2.25 சும்மா போடுறேன். 2.25 சும்மா போடுறேன். இப்போ 6கிட்ட வருவான். 6 வந்து 1.5. அப்போ நான் பையார் வர்க்கம் பாவிச்சாலும் 1.5 வர்க்கம் என்று சொன்னால் 2.25 திருப்பி பையால் பெருக்கணும். அப்போ 2 பைக்கு நான் 2 போட்டாலும் இது 4 விட கூட வருமே. இப்போ நீங்கள் கண்ணால் பார்த்த உடனே 6க்கு தான் ஆகக்கூடாது நீங்கள் செல்லிக்கு போவேல். ஆனால் சில நேரம் உங்களோட கண் உங்களை ஏமாற்றும் பிள்ளையார். கண் இல்லா சில நேரம் நம்மளை ஏமாற்றிடும். அந்த சின்ன கோடு பெரிய கோடு அந்த கண் ஏமாத்துற அந்த சமனான கோடுகள் பார்த்துப்பேன். சில நேரம் கண் ஏமாற்றிட்டுரும். ஆகவே நான் டிரெக்டாக பார்த்தேன் நினச்சேன்னா எனக்கு 2.25 நான் 2ஆல் பெருக்கினா கூட கியூவை விட கூட தான் வரப்போதும். ஆகவே ஆகக்கூட பிரமாணம் கியூவுக்கு எனக்கு ஆகக்கூட பிரமாணம் கியூவுக்கு வருவார். இனி அதுக்கப்புறம் இன்றைக்கி வேலை இல்லை. ஆகக்கூட பிரமாணம் கியூக்கு ஆகக்கூட பிரமாணம் 6க்கு. இந்த 6க்கு ஆகக்கூட பிரமாணம் வருவார். இந்த 6க்கு ஆகக்கூட பிரமாணம் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக கியூவுக்கு இருக்கும். அதுக்கு அடுத்ததாக பிக்கு இருக்கும். அதுக்கு அடுத்ததாக சின்னது எஸ் இருக்கும். அப்போ RQPSங்கிறது 2வது விட பிள்ளையால். வெரி சிம்பிள். அடுத்த கேள்விக்கு போவோம் பிள்ளையால். 48வது கேள்வியை பாருங்கள் பிள்ளையால். இரு நீண்ட சமாந்தர நேர்கம்பிகள் வெற்றிடத்தில் வைக்கப்பட்டுள்ளன. உருக்களில் காட்டியவாறு பின்வரும் இரு சந்தர்ப்பங்களையும் கருதுக. அப்போ கம்பிகளூடாக ஒரே திசையில் ஓட்டம் போகுது, எதிரே திசையில் ஓட்டம் போகுது. தாளை நோக்கிய காந்த பாய அடர்த்தியின் திசை நேரென கொள்கை. அப்போ உள்நோக்கின காந்த பாய அடர்த்தி வந்து நேரா. சரியா பிள்ளையால்? இரு கம்பிகளுக்கு முறையே உள்ள காந்த பாய அடர்த்தி பியின் மாறலை மிக சிறந்த விதத்தில் வகை குறிக்கிறது. இதுக்கு ஆக லேசு என்னென்னு சொன்னால் பிள்ளையால், நமக்கு ஆக லேசு வந்து நீக்கல் முறை. அப்போ நீக்கல் முறையில் 2 பக்கமும் ஒரே திசையில் ஓட்டம் ஓடிச்சுன்னு சொன்னால் நடுவில் சூனிய பிரதேசம் உருவாகும். எதிரெதிர் திசையில் ஓடிச்சுன்னு சொன்னால் சூனிய பிரதேசம் உருவாகாது. மேக்ஸிவெல்ல விதியை போட்டு பாருங்க. அப்போ இதுக்கு வலப்பக்கம் வாரதும் இதுக்கு இடப்பக்கம் வாரதும் நமக்கு எதிரெதிர் அழிக்க போகுது. ஆகவே என்ற ஓட்டம் ஒரே திசையில் நான் பார்க்குறது வலப்பக்கம், பார்க்குறது இடப்பக்கம். ஆகவே ஏயில் சூனிய பிரதேசம் உருவாகும், பியில் சூனிய பிரதேசம் உருவாகாது, கூட்டுப்படும். பியில் கூட்டுப்படும். ஆகவே சூனிய பிரதேசம் உருவாகாது. கம்பி கண்மையில் முடிவிலியாയിരിக்கும். ஆகவே நான் இந்த 2 கண்டிஷனை பாவிக்க போகிறோம் பிள்ளையால். ஏயில் சூனிய பிரதேசம் உருவாகணும், பியில் சூனிய பிரதேசம் உருவாகப்படா. அப்போ எனக்கு மூலாவது ஆன்சர் வரவே வராது. நான் செல்லிக்கு எம்சிக்கு வாங்குறது பிள்ளையால் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை தான். அப்போ மூலாவது ஆன்சருக்கு சான்ஸ் இல்லை. என்னென்னு சொன்னால் மூலாவது ஆன்சரில் 2மே திருப்திப்படுத்தப்படலை. 2வது ஆன்சரில் இது சரி,
ஆனால் இது பிள்ளை. ஏன்னா பியில் சூன்ய பிரதேசம் உருவாகாது. மூணாவது ஆன்சரை பாருங்கள் பிள்ளையால். மூணாவது ஆன்சரில் ஏயில் சூன்ய பிரதேசம் உருவாகலை, அதால் பிள்ளை. பியில் உருவாகுது, அதால் பிள்ளை. நாலாவது ஆன்சரை பாருங்கள் பிள்ளையால். ஏயில் சூன்ய பிரதேசம் உருவாகுது, பியில் சூன்ய பிரதேசம் உருவாகலை, நாலாவதுக்கு சான்ஸ் இருக்கு. அஞ்சாவுடைய பாருங்கள் பிள்ளையால். ஏயில் சூன்ய பிரதேசம் உருவாகுது, பியிலையும் உருவாகுது, அதால் பிள்ளை. ஆகவே நமக்கு இங்கே 0 வரணும், இங்கே 0 வரக்கூடாது. அப்படி பார்த்தோம்னா நாலாவது ஆன்சர் தான் சிறந்த ஆன்சர். எலிமினேஷன்லேயே இந்த விட எடுத்துடலாம். இதை இன்னும் டீட்டெயிலாக பார்த்தோம்னா சின்ன பிள்ளைகள் கம்பிக்கு அண்மையில் முடிவிலியாயிருக்கு, கம்பிக்கு அண்மையில் முடிவிலியாயிருக்கு, இவ்விடத்தில் நேர் முடிவிலியாயிக்கு, இனியால பக்கம் மறை முடிவிலியாயிருக்கு. அதே போல் நம்ம பியை வச்சு பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு பியை வச்சு பார்த்தோம்னா இங்கே நேர் முடிவிலி ஆயிக்கு, இங்கேயும் நேர் முடிவிலி ஆயிக்கு, இங்கேயும் நேர் முடிவிலி ஆயிக்கு. என்ன சொன்னால் கம்பியில் திசை மாறுது. சரியா பிள்ளையா? மேக்ஸ்வெல்ல விதியை போட்டு பாருங்க. கேள்வியர் சில நேரம் பருமனை மட்டும் வச்சு வரும், இங்கே பருமனை கேட்கல திசையை மெயின் பண்ணுறாங்க, திசையை மெயினாக காட்டுறாங்க. அதனால் நாம் பருமனையும் திசையும் சேர்த்து தான் கொடுக்கணும். நமக்கு இங்கே நாலாவது ஆன்சர் சிறந்த ஆன்சர். சரியா பிள்ளையால்? 2019 நமக்கு எல்லா கேள்வியும் நாம் சிறப்பாக முடிச்சிட்டோம். 2019 எஸ்ஏக்கு போவோம் பிள்ளையால். இந்த 2009 மேக்னெட்டிக் எஸ்ஏ கேள்வியை பாருங்கள் பிள்ளையால். இந்த மேக்னெட்டிக் கேள்வியில் ஒரு கடும் பெரிய ஒரு கஷ்டமான ஒரு கேள்வி போலைக்கு, ஆனால் உண்மையில் ஒரு இலகுவான ஒரு கேள்வியை தான் கொண்டு போய்க்காங்க. அதில் மூலாவது பாட்டில் சொல்லிக்காங்க என்னென்னு சொன்னால், ஒரு டெல்டா எல்லை உருவாக்கி நான் கேள்வியை விளங்கப்படுத்தி கொண்டு போகிறேன். டெல்டா எல்லை இப்படி ஒரு மெல்லிய கம்பியினூடாக ஐ ஓட்டம் பாயும் போதோ அதிலிருந்து செங்குத்து தூரம் சிமோல்டியில் காந்தப்பாய அடர்த்தி டெல்டா பியை காண சொல்லாங்க. நமக்கு தெரியும் பிள்ளையால் பயோசாவாற்ற விதிப்படி நமக்கு தெரியும். சும்மா நார்மலாக இப்படி ஒரு கம்பி ஒன்று போகக்கூட இதில் இருந்து டி தூரத்தில் இந்த கம்பியோட தொடலியோட தீட்டா கோணத்தை அமைக்கிற ஒரு புள்ளியில் டி தூரத்தில் டெல்டா எல்லுங்கிற ஒரு மூலகத்தால், ஒரு சிறிய ஒரு மூலகம் டெல்டா எல்லால் உருவாகிற டெல்டா பிற புறமான நமக்கு தெரியும். டெல்டா பி சமன் மியூ0 ஐ டெல்டா எல் சைன் தீட்டா ஓவர் 4πd² என்று நமக்கு தெரியும். இங்கே தீட்டா வந்து 90 பாகை ஆகுது. ஏன்னு சொன்னால் செங்குத்து என்று சொல்லலாங்க. அப்போ தீட்டா வந்து 90 பாகையாக சைன் தீட்டா சமன் 1. 90 பாகையாக சைன் தீட்டா சமன் 1. ஆகவே டெல்டா பி சமன் மியூ0 ஐ டெல்டா எல் ஓவர் 4πd வர்க்கம். 4πd வர்க்கம் நான் இவ்வளோத்தையும் கண்டு கொடுக்கேன். இது ஒரு சின்ன ஒரு கேள்வி பிள்ளையால். நம்ம அடுத்த பாட்டுக்கு போவோம். அடுத்த பாட்டில் என்ன சொல்லாங்கன்னு சொன்னால் பிள்ளையால், ஆரையும் எண் முறுக்குகளையும் கொண்ட ஒரு தட்டையான வட்டச் சுருளினூடாக ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ளவாறு ஓட்டமாய் பாய்கிறது. சுருளின் மையத்திலிருந்து காந்தப்பாய் அடர்த்தியின் பருமன் பீட்கான ஒரு கோவையை புரட்டாம். ஆகவே நாம் ஏற்கனவே கண்ட இதை வச்சு ஒரு பீட்கான கோவையை புரட்டாம். நான் இதை சிம்பிளாக செய்ய போகிறோம் பிள்ளைகள். மிட்சாக்கள் வகைட்டு தொகைட்டு கரைச்சப்படுவாங்க. இது நம்ம சிம்பிளாக எப்படி செய்யலாம்னு சொன்னால் பிள்ளையால், இதில் ஒரு சிறிய ஒரு மூலகம், நாம் ஏற்கனவே டெல்டா எல்லை கண்டம் தானே, ஒரு சிறிய ஒரு மூலகம் இவ்விடத்தில் டெல்டா எல்லை எடுத்து அதை மொத்தமாக 2πr, இப்போ டெல்டா எல்லை போல் நாம் ஒரு டெல்டா எல்லுக்கு இவ்விடத்தை கண்டம்னு சொன்னால் பிள்ளையால், இந்த டெல்டா எல்லை போல் டெல்டா எல்லைங்கிறது சிறிய ஒரு நீளமாக இருந்தால் நம்ம 2πr நீளத்துக்கு பார்த்தா சரியானே, ஓமா இல்லையா பிள்ளையார்? ஆகவே டெல்டா எல்லால் நான் இதில் இந்த டெல்டா எல்லால் உருவாக்கப்படுவது, இது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதுறேன்னு சொன்னால், டெல்டா எல்லால் டெல்டா பி சமன் மியூ0 ஐ டெல்டா எல் சைன் தீட்டா வைத்து 4πr டி, அங்கே முன்னே டி வர்க்கம் இருந்து அதுக்கு பதிலாக இங்கே ஆர் வர்க்கம் வருது. சரியா பிள்ளையார்? நமக்கு மொத்த பி சமன் எப்படி வரப்போகுதுன்னு சொன்னால், டெல்டா பி1 ப்ளஸ் டெல்டா பி2 ப்ளஸ் டெல்டா பி3 அப்படி கூட்டுப்பட போகுது. ஆகவே இதுக்குரிய பியை பார்த்த மனுஷனா பிள்ளையால், இதுக்குரிய பியை பார்த்த மனுஷனா மியூ0 ஐ ஓவர் 4πr வர்க்கம் ஒவ்வொரு டெல்டா எல்1 ப்ளஸ் டெல்டா எல்2
ப்ளஸ் டெல்டா L3ன்னு சொல்லி கூட்டுப்பட போகிற எல்லாமே சேர்ந்து ஒரு முழு வட்டத்திற பரிதியை தருமா இல்லையா? ஒரு முழு வட்டத்திற பரிதியை தரும். ஆகவே முழு வட்டத்தின் பரிதியின் நீளம் நான் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக கூட்டிக்கின்னு பிரேக்கெட் பண்ணி போட்டு, ஆகவே முழு பரிதியின் நீளம் வந்து 2πr. ஆகவே நான் எழுதுகிறேன் இதில் μ0I over 4πr² into 2πr பரிதியின் நீளம். இங்கே இருக்கிற ஒரு ஆறும் கேன்சல் ஆயிரும், பையும் வெட்டுப்பட்டா μ0I/2π சொல்லி வரும். சரியா பிள்ளையார்? ஆகவே இது சமன் μ0I/2π. இதான் அவங்க கேட்டகளுக்கு விட. இதைத்தான் நாம் பாடமாக்குறது. ஆனால் இங்கே நம்மளாவே நிறுவ வச்சிருக்காங்க ஒரு சிறிய ஒரு மூலகத்தை ஏற்கனவே கேட்டு. அப்போ இதுக்கு வகைட்டு தொகைட்டு செய்ய தேவையில்லை, நாம் சிம்பிளாகவே இதை செஞ்சாலே போதும். சரியா பிள்ளையால்? அடுத்த பாட்டுக்கு போவோம். 3வது பாட்டு கேள்வியை பாருங்கள் பிள்ளையால். அத்தகைய இரு சுருள்கள் ஒரு 2இல் காட்டப்பட்டுள்ளவாறு வேறாக்கம் கேபிட்டல் ஆருடன் ஓரச்சாக வைக்கப்பட்டுள்ளன. ஓட்டம் ஐயை இரு சுருள்களும் ஒரே திசையில் கொண்டு செல்கின்றன. பொது அச்சினூடாக உள்ள சுவர்களின் ஒரு நிலைக்குத்து குறுக்குவெட்டு ஒரு 2Bயில் காட்டப்பட்டு, ஆகவே நிலைக்குத்து குறுக்குவெட்டு வெட்டுறாங்க. எல் நிலைக்குத்து தளம் LOMN, இதான அந்த செவ்வகம். LOMN நீங்கள் 2 சுருளுக்குள்ளாலேயும் ஒரு நடுவால் ஒரு கத்தியால் வெட்டினலன்னு சொன்னால் LOMN பட்டுக்கு போகுமா இல்லையா? மேலுக்கு இருக்கிறது LMல படும், கீழே வெட்ட ஆரம்பிக்கக்கூட LMல படும், கீழே ONல படும் காட்டிக்காங்க. அப்போ நம்ம மேலுக்கு பார்த்தோம்னு சொன்னால் பிள்ளையால் கடத்தியில் ஓட்டம் ஓடக்கூட மேலுக்கு இருக்கிற வந்து மேலுக்கு நீங்கள் இஞ்சல பக்கம் இந்த கண்ணை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் இஞ்சல பக்கம் கண்ணை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையால் இப்படி கண்ணை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி சொன்னால் பிள்ளையால் மேலுக்கு இருக்கிற கரண்டு நோக்கி வரும். அப்போ இந்த பக்கம் நோக்கி வருது, நான் அம்புக்குள்ள காட்டிக்காங்க. அப்போ இந்த பக்கம் மேலுக்கு நோக்கி வருது 2லையும், கீழுக்கு 2லையும் விலத்தி போகுது. அப்போ அதைத்தான் இங்கே காட்டிக்காங்க. எல்லையும் எம்மிலையும் நோக்கி வருது, ஓயிலையும் எல்லையும் விலத்தி போகுது. அப்போ புலக்கோடுகளை வரைஞ்சி காட்டட்டான். ஆகவே நான் இதை பிரதி செஞ்சு போட்டேன். என்ன செய்யறேன் பிள்ளையால்? இதில் மேலுக்கு எல்லில் நோக்கி வருது, எம்மில் நோக்கி வருது, கீழுக்கு ஓவில் விலத்தி போகுது, உள்நோக்கி போகுது. ON எண்ணில் விலத்தி போகுது. சரியா பிள்ளையார்? இதை நான் வேறொரு கலரில் காட்டுறேன். அப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதக்கோல என்ன செய்கிறேன்னு சொன்னால், இது ஃப்ளமிங்கிற மெக்ஸ்வெல்ல விதிப்படி பெருவரலை உங்களை நோக்கி நீட்டி நிலைன்னு சொன்னால் இது இந்த பக்கம் முரண்மணிக்கூட்டு திசையில் இருக்கும். ஆகவே இங்கே முரண்மணிக்கூட்டு திசையில் உருவாகும். அதே போல் இங்கே முரண்மணிக்கூட்டு திசையில் உருவாகும். கீழுக்கு பார்த்துலன்னு சொன்னால் பிள்ளையால் உள்நோக்கி போகிறத மெக்ஸ்வெல்ல விதியை பார்த்துலன்னு சொன்னால் மணிக்கூட்டு திசையில் இருக்கும். சரியா பிள்ளையால்? இப்போ இடையில நிறைய புலங்கள் வரும். ஆகவே இதெல்லாமே வலப்பக்கம் நோக்கி இருக்கிறதால அவை கூட்டுப்படும். அப்போ எல்லாமே வலப்பக்கம் நோக்கி இருக்கிறதால அவை கூட்டுப்பட்டு இப்படி ஒரு ஷேப் எடுப்பாங்க. நான் இங்கல பக்கத்து கொண்டு நடுவில் ஒன்று கீறேன், சமச்சீர்படி 3 கீறேன். ஆகவே இதன்படி எல்லாமே கூட்டுப்பட்டு இங்காலேருந்து வெளியிறங்கி இங்கால போவார். ஆகவே உங்களுக்கு காந்தப்புல கோடுகள் கீற தெரியும். இதை ஒரு கேள்வியாக கேட்டிருக்காங்க. சரி, அப்படி ஆக முக்கியம் இந்த கம்பியை சூளை கீறுறது, நடுவில் கூட்டி கீறுறது, சமச்சீராக இருக்கும். விளங்கிடுங்க பிள்ளையால். அடுத்த பாட்டுக்கு போவோம். பி பாட்டில் ஒரு பெரிய ஒரு படம் போல் சந்திச்சாங்க பிள்ளையால். பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி போலைக்கு, ஆனால் ஒரு சிம்பிள் கேள்வி. ஒரு இலத்திரன் ஏற்றத்திற்கும் திணிவுக்கும் இடையே உள்ள விகிதம் நம்ம ஈங்கிலம் விகிதம் சில கெமிஸ்ட்ரியில் படிக்கிறோம். அது துணிவிற்கு ஒரு 3இல் காட்டப்பட்டுள்ள கருவியை பயன்படுத்தலாம். வெற்றிட குழாயில் ஓர் இலைக்கதோட்டு சி மின்வாய்கள் A1, A2, நெய்யறிக்கோடுகள் உள்ள ஒரு நிலைக்குத்து புலரொளிர்வு திரை S ஆகியன உள்ளன. இலத்திரன் கற்றையின் பாதையை புலரொளிர்வு திரை வந்து மீது பார்க்கலாம். ஆக வெற்றிட குழாய் காட்டிக்காங்க, S காட்டிக்காங்க, 6.3 ஆடலோட்டம் உண்ட காட்டிக்காங்க. இன்னும் A1, A2 இருக்கு, அழுத்தங்கள் காட்டிக்காங்க, புய்த்தொடுப்பு செஞ்சுக்காங்க. சரியா பிள்ளையால்? இப்போ கேள்விக்குள்ளே போவோம். மோலார்கள் என்ன சொல்லாங்கன்னு சொன்னால், இலத்திரன் கற்றையின் செறிவை கட்டுப்படுத்தல் மின்வாய் ஏயின் தொழிலாகும். அப்போ செறிவை மின்வாய் ஏ கட்டுப்படுத்துச்சுன்னு சொன்னால், மின்வாய்
A1 கட்டுப்படுத்துச்சுன்னு சொன்னால் மின்வாய் A2வின் தொழிலை கேட்டிருக்காங்க. அப்போ A1 வந்து என்ன செய்யணும் பிள்ளையால் செறிவை கட்டுப்படுத்துது. A1 செறிவை கட்டுப்படுத்தினா A2 என்ன செய்யணும் பாருங்க. அப்போ A1க்குரிய அழுத்த வேறுபாட்டை நீங்கள் பார்த்துட்டு பிள்ளையால் -500 -450 ஆகவே 50 வோல்ட். அப்போ 50 வோல்ட்டுக்கு இடையிலான இது மாறுது. அப்போ செறிவை கட்டுப்படுத்தலைங்கிறதாலான் இவடுத்த ஒரு மாறும் ஒரு வோல்ட் அளவு போல் போட்டிக்க நான் மாறும் தடையில் மாறும் வோல்ட் அளவு மாறும் தடையை பயன்படுத்தி மாறும் வோல்ட் அளவு நான் இங்கே எடுக்கேன். ஆகவே ஒரு -50 வோல்ட் அளவுக்குள்ளான இதை வித்தியாசப்படுத்துகிறேன். ஆனால் இங்கே பார்த்துலன்னு சொன்னால் பிள்ளையால் A2வை பார்த்துலன்னு சொன்னால் 450க்கும் 0க்கும் இடையிலன்னு சொன்னால் மினிமம் இங்கே 450 வோல்ட் எடுக்கிறான். அப்போ மினிமம் அப்போ 450 வோல்ட் நான் இங்கே எடுப்பேன். சரியா பிள்ளையால்? அப்போ மினிமம் இல்லை எக்ஸாக்டாக 450 எடுப்பேன். என்ன சொன்னால் இது வந்து ஃபிக்ஸ்ட் -450 இது 0. அப்போ நான் எக்ஸாக்டாக 450 எடுப்பேன். மாறும் தடை நம்மளுக்கு இந்த பாதிப்பு செலுத்தாது. நான் -450 சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களே. ஆகவே 450 வோல்ட். ஆகவே இந்த A2வின் காரணம் என்னென்னு பிள்ளையால் இலத்திரன்களை ஆறு முடுக்கிறதுக்கு. அப்போ இலத்திரன்களை உயர்கதிக்கு கொண்டு வரத்தை தான் A2 பாவிக்கிறேன். ஆகவே இந்த மோலார்களுக்கு விட என்னென்னு சொன்னால் இலத்திரன்களை ஆறு முடுக்கிறதுக்கு அதை நம்ம பார்த்துட்டோம். ரெண்டாவது பாட்டை பாருங்க பிள்ளையால் A1க்கு ஒரு மறை வோல்ட் அளவு -Vஐ பிரயோகிக்கும் போதோ A2வினூடாக செல்லும் ஓர் இலத்திரன் இலத்திரனின் கதிக்குரிய ஒரு கோவையை பெறட்டாம். ஆகவே இலத்திரனின் ஏற்றம் வந்து -E திணிவு ME. ஆகவே நாம் நேரடியாகவே எழுதலாம். என்னென்னு சொன்னால் பிள்ளையால் உங்களுக்கு 22 வோல்ட் சக்தி தெரியும். இங்கே நமக்கு இருக்க போகிற சக்தி ஆரம்ப சக்தி நமக்கு என்னென்னு சொன்னால் ஒரே ஒரு சக்தி இருக்க போதோ EV. இதான் ஆரம்ப சக்தி. இறுதி சக்தி என்ன நடக்க போனுச்சுன்னா பிள்ளையால் நமக்கு வேறு ஒன்றுமே தெரியாது. 12 ME இலத்திரண்ட வேகம் இலத்திரண்ட திணிவு ME தர நமக்கு வேகத்திற்கு இங்கே அவர் நான் கதின்னு சொல்லி நான் போட்டிருக்கிறது. இங்கே எனக்கு வோல்ட் அளவும் V வரப்போகுதோ கதியும் V வரப்போகுது. ஆகவே நான் கடும் கவனமாக இதை கையாளணும். நான் ஒரு வேகம் ஒரு Vயை பாவிக்கும். சரியா பிள்ளையால்? ஆகவே இது இலத்திரனின் கதிக்குரிய ஒரு கோவையை பெற சொல்லியிருக்காங்க. இதை நாம் சிம்பிளாக 12 ME V வர்க்கம் 12 MV வர்க்கம் தானே. ஆகவே நாம் சக்திக்குரிய சமன்பாடு நான் இதுக்கு வர்க்கம் எடுக்கேன். இதை மிஸ்டேக் குற்றப்படா. ஆகவே V = 2. இப்போ டக்குன்னு எடுத்த உடனே இந்த ஈயையும் வெட்டுறா இல்லை. இது இலத்திரண்ட இது ஒரு பரிமாணம். இது சும்மா ஒரு ME-க்காக போட்ட ஈயையும் வெட்டிக்கிட்டு விட்டுறாங்க. சரியா பிள்ளையார்? ஆகவே நமக்கு என்ன வரப்போன்னு சரினா 2 EVOவை ME அதுக்கு ரூட் எடுப்பேன். இது ஒரு சின்ன ஒரு விஷயம். சரியா பிள்ளையால்? அதுக்கு ரூட் எடுத்தேன்னு சொன்னால் சரி, நமக்கு ரெண்டாவது பாட்டு முடிஞ்சு. இப்போ நாம் அடுத்த பாட்டுக்கு போவோம் பிள்ளையால். இதில் இவ்வளவு தான் கேட்டிருக்காங்க. அடுத்த பாட்டுக்கு போவோம். அடுத்து நான் உங்களுக்கு இலத்திரன் வோல்ட் பற்றி உங்களுக்கு தெரியும். இலத்திரன் அழுத்தம் தர ஏற்றம் சக்தி. ஆகவே அந்த சக்தியை 12 MV வர்க்கத்துக்கு சமப்படுத்துகிறேன். அவ்வளோதான். அப்போ EV = 12 MV வர்க்கம். சரியா பிள்ளையால்? அடுத்த பாட்டுக்கு போவோம். மூணாவது பாட்டை பாருங்கள் பிள்ளையால். குழாயின் கோளப்பகுதி ஒரு நாளில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரே ஓட்டத்தை கொண்டு செல்லும் இரு வட்ட தட்டை சுருள்களுக்கிடையே வைக்கப்படுகின்றது. இதன் மூலம் ஒரு சீரான காந்தப்புலம் B ஆனது திரை S-க்கு செங்குத்தாக பிரயோகிக்கப்படுகிறது. ஆகவே காந்தப்புலத்தை காட்டிக்காங்க பிள்ளையால் S-க்கு செங்குத்தாக இருக்கு. இதன் மூலம் இலத்திரன்கள் ஒரு வட்ட பாதையில் நகருமாறு செய்யப்படுகிறது. இலத்திரன் கற்றையின் பாதையின் ஆரை R எனின் ஈங்கள் MV அந்த விகிதத்துக்கான ஒரு கோவையை புரட்டான். நமக்கு தெரியும் பிள்ளையால் மைய நோக்கு விசையை நாம் இந்த மைய நோக்கு விசையை காந்த விசை வழங்க போகுது. அப்போ அதால் பாதையின் ஆரை R தந்திக்காங்க. ஆகவே நான் டிரெக்டாக இங்கே மைய நோக்கு விசை வந்து MV வர்க்கத்திங்கள் ஆறா இல்லையா? ஓம். அப்போ எம்முக்கு பதிலாக ME தர V வர்க்கம். அதை V வர்க்கம் வந்து நம்முடைய சும்மா V வர்க்கம் அதன் கீழ் சந்திக்கிற R. இது சமன் இலத்திரனின் காந்த விசை இலத்திரன் மீது உருவாகிற காந்த விசை BQV என்று செல்வமே. அப்போ BEV. ஆகவே ஒரு வியும் வெட்டுப்பட்டு போயிடுவார். ஒரு வியும் வெட்டுப்பட்டு போனால் நான் இஞ்சால இருக்கி. அப்போ எம்ஐ இஞ்சால் எடுத்தேன்னு சொன்னால் வியுங்கள் BRன்னு சொல்லி வரும். ஆகவே எம்மிங்கள் அப்போ கேட்ட கேள்விக்கு விட ME ME
ஈங்கள் MA சமன் நான் டிரெக்டாக எழுதலாம் பிங்கள் மிச்சம் இருக்கிற ஒரு வி மிச்சம் இருக்கிற அழுத்த வேறுபாடு வி இல்லை பிள்ளையால் வேகம் வி கதி வி வியுங்கள் BR. இதான் இந்த கேள்விக்கு விட. சும்மா பிறகு கடும் இலகுவான கேள்வி, கடுமுறை இலகுவான கேள்வி. படத்தை பெருசாக போட்டாங்க, பிள்ளைகள் பயந்திருக்கும். சரியா பிள்ளையால் அடுத்த பாட்டுக்கு போவோம். சி பாட்டில் என்ன சொல்லாங்கன்னு சொன்னால் பிள்ளையால் ஒரு 3 காட்டப்படுறவாறு PQ ஆகிய இரு சமாந்தர உலோகத் தகடுகளுக்கு இடையே ஒரு நேரோட்ட வோல்ட் அளவை பிரயோகிக்கலாம். P, Q ஆகிய தகடுகள் ஒரு 4 காட்டப்பட்டுள்ளவாறு தூரம் D-யினால் வேறுபடுத்தப்பட்டுள்ளன. காந்தப்புலம் B பிரயோகிக்கப்பட்டுள்ள அதே வேளை இலத்திரன் கற்றையால் திறம்பல் ஏற்படாத வரைக்கும் தகடுகளுக்கு இடையே அழுத்த வித்தியாசம் VPQ செப்பஞ்செய்யப்படலாம். இச்செயல்முறையில் இலத்திரன்களின் கதியை துணிவதற்குரிய ஒரு மாற்று முறையாக பயன்படுத்தலாம். மேற்குறித்த செப்பஞ்செய்கை செய்த பின்னர் P, Q ஆகிய தகடுகளுக்கு இடையே உள்ள ஒரு இலத்திரன் மீது தாக்கும் மின் விசையையும் காந்த விசையையும் வரைந்து காட்டுக. அப்போ நமக்கு தெரியும் என்னென்னு சொன்னால் பிள்ளையால் மின் விசை. அப்போ நமக்கு ஏற்கனவே நாம் காட்டின நம்மளோட அந்த படத்துக்கு நாம் போய் பார்த்தோம்னு சொன்னால் அவங்க ஏற்கனவே கேள்வியில் காட்டின படமிக்கு தானே பிள்ளையால் இதை விட இந்த படத்தில் போய் பார்ப்போம். இந்த கேள்வியில் அவங்க காட்டின படத்தில் நீங்கள் புலமிங்கிற இடக்கை விதியை நீங்கள் பாவிச்சலைன்னு சொன்னால் பிள்ளையால் உங்களுக்கு விளங்கம் என்னன்னு சொன்னால் இலத்திரன் இந்த திசையில் வருது. அப்போ இலத்திரன் இந்த திசையில் வந்துச்சுன்னு சொன்னால் ஓட்டம் எதிர் திசையில் வைக்கும், இடப்பக்கம் இருந்து வலப்பக்கம் நோக்கி ஓட்டம் வைக்கும். அப்போ உங்களோட இடது கையின் நடுவரலை இஞ்சால நீட்டி காந்தப்புலம் உள்நோக்கி. அப்போ சுட்டு வரலை நீங்கள் உள்நோக்கி நீட்டிலன்னு சொன்னால் நமக்கு இங்கே என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் நமக்கு காந்த விசை வந்து கீழ் நோக்கி இருக்க போகுது. அப்போ காந்த விசை வந்து கீழ் நோக்கி இருக்க போகுது. அப்போ காந்த விசை கீழ் நோக்கி இருக்கிறதுனால நமக்கு இதில் மின் விசை வந்து மேல் நோக்கி இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் பேட்டரியை செட் பண்ணிக்காங்க மின் விசை. அப்போ ப்ளஸ் பக்கம் மேலுக்கு இருக்கா இல்லையா? அப்போ மேலுக்கு இருக்கிறது ப்ளஸ் பக்கம். ஆகவே இலத்திரன் மேல் நோக்கி மேல் நோக்கி மின் விசையால் மேல் நோக்கியும் காந்த விசையால் கீழ் நோக்கியும் திரும்ப பார்க்கும். ஆகவே நான் குறிப்பிட்ட VPQவில் செட் பண்ணினேன்னு சொன்னால் இந்த 2 விஷயம் சமப்படுத்தப்படும் போதோ இது எந்த திரும்பலும் இல்லாமல் போகும். இதான் இங்கே இருக்கிற கேள்வி. சரியா பிள்ளையால் அதைத்தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஆகவே நாம் அதை இப்போ இங்கே கொடுக்க வேண்டியது என்னன்னு சொன்னால் அதை கீறி காட்டணும். ஆகவே நான் இடத்துல இலத்திரன் சொன்னால் இதை இலத்திரன் சொல்லி போட்டேன்னு சொன்னால் மேல் நோக்கின திசையில் FE இருக்கும், மின் விசை இருக்கும். கீழ் நோக்கின திசையில் FM இருக்கும், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும். இது அவைய விசையை வரைந்து காட்ட சொல்லிக்காங்க. நான் FEக்கு பெருமானம் கொடுக்குறேன்னு சொன்னால் பிள்ளையால் அதில் நான் உண்மையாக எடுத்து FEக்கு பெருமானத்தை கொடுத்தேன்னு சொன்னால் என்ற தலை தப்பிடும். FEயில் பெருமானம் வந்து EQ. எனக்கு புலச்சரிவு தெரியாது, ஆனால் நான் புலச்சரிவு எப்படி காணலாம்னு சொன்னால் அழுத்த வேறுபாட்டின் கீழ் தூரம் Dன்னு சொல்லியிருக்காங்க. D தர இலத்திரனின் நேற்றம் E. காந்த விசைக்கு பெருமானம் என்னன்னு சொன்னால் பிள்ளையால் FB. காந்த விசைக்கு பெருமானம் என்னன்னு சொன்னால் பிள்ளையால் BQV. B தர E தர V. சரியா பிள்ளையால் இந்த V வந்து அழுத்த வேறுபாடு V, இந்த V வந்து வேகம் V. அவ்வளவுதான். 2வது பாடம் என்ன சொல்லாங்க சொன்னால் இலத்திரனின் கதிக்குரிய ஒரு கோவையை DBVPQ ஆகியவற்றின் சார்பில் பெறுக. ஆகவே நான் இந்த ரெண்டையும் சமப்படுத்தினேன்னு சொன்னால் எனக்கு கிடைக்குமா இல்லையா? ஆகவே FE சமன் FB. FE சமன் FB. இந்த டைமில் FE சமன் FB. எனக்கு FE என்ன பிள்ளையால் வந்துச்சு? VPQ into E/D. இதான் மின் விசை. இதுக்கு சமனான காந்த விசை வந்துச்சு BEV வேகம் V. சரியா பிள்ளையால் இதில் இந்த ஈயும் வெட்டுப்பட்டு பெய்த்திடுவார். சரியா பிள்ளையால் ஆகவே B சமன் டிரெக்டாக B சமன் VPQவிங்கில் BDயா இல்லையா? ஓம். அப்போ டிரெக்டாக V சமன் இது ஒரு சின்ன ஒரு கேள்வி பிள்ளையால் VPQ/D. சரியா பிள்ளையால் VPQ/BD. நான் பிஐயும் கீழே கிடக்கிறேன்ல, அப்போ VPQ/BD. அவ்வளோதான். இவ்வளவு தான் இந்த கேள்விக்கு விட. அடுத்த பாட்டுக்கு போவோம் பிள்ளையால். இதில் கடைசி பாட்டில் என்ன சொல்லாங்கன்னு சொன்னால் பிள்ளையால் BVPQ ஆக இருக்கும்போதோ இலத்திரனின் பாதையின் 6 சென்டிமீட்டராம் 6 சென்டிமீட்டர். VPQ 840 ஆக இருக்கும்போதோ இலத்திரன் கற்றையின் திறம்பல் இல்லை. அப்போ ஸ்மால் D தந்திக்காங்க, VPQ தந்திக்காங்க, B தந்திக்காங்க. அப்போ நான் இதுக்கு முதல் பாவிச்சு இந்த சமன்பாட்டை பாவிச்சு நான் டிரெக்டாக கதி வியை காணலாமே இல்லையா? ஓம். அப்போ மூலாவது பாட்டுக்கு நான் ஈஸியாக காணலாம் என்னென்னு சொன்ன பிள்ளையால்
வேகம் v சமன் நான் ஏற்கனவே பாவிச்ச அதே சமன்பாடு VPQ over BD. VPQ வந்து 840 சரியா பிள்ளையார். VPQ வந்து 840 அதன் கீழ் B வந்து 1 மில்லி அப்போ 1/10⁻³ டெஸ்லா தர D வந்து என்னன்னு சொன்னா பிள்ளையால் D வந்து நமக்கு 8 சென்டிமீட்டர்னு சொல்லாங்க. அப்போ 8/10⁻². சரியா பிள்ளையால். அப்போ 8/10⁻². இப்போ இதில் சுருக்கிற முறையை பாருங்க பிள்ளையால் 840 8ஆல் சுருக்கணும்னு சொன்னால் 800ல் 8 வந்து 100 முறை 40ல் 8 வந்து 5 முறை அப்போ 105 வரும். சரியா பிள்ளையால். அப்போ மேலுக்கு 105 வரும் கீழுக்கு 10⁻5 இருக்கு. அப்போ கீழுக்கு 10⁻5 மேலுக்கு போனால் 10⁻5 வரும். அப்போ 105 10⁻5ங்கிறது 1.05 10⁻7 இல்லையா ஓம். அப்போ 1.05 தர 10⁻7 ms-1 இவ்வளவு தான் மோலா பாட்டுக்கு விட. சரியா பிள்ளையால். மோலா பாட்டுக்கு விட ms-1. இப்போ ரெண்டாவது பாட்டில் என்ன சொல்லிக்காங்கன்னு சொன்னால் E/m விகிதம் துணியட்டாம் நாம் வேகம் கண்டுட்டானே பிள்ளையால். அப்போ நாம் ஆல்ரெடி E/m விகிதத்துக்கு ஒரு சமன்பாடு எடுத்தோமா இல்லையா. E/m சமன் V/BR. சரியா பிள்ளையால். அப்போ இதை கொண்டு போய் அங்கே போட போகிறேன். இதான எனக்கு தேவை. அப்போ V/BR. அப்போ ரெண்டாவது பாட்டுக்கு பிள்ளையால் ரெண்டாவது பாட்டுக்கு நம்ம வேறு கலரில் எழுதுவோம். அப்போ ரெண்டாவது பாட்டில் E/m சமன் V/BR. சரியா பிள்ளையால். அப்போ வேகம் எனக்கு தெரியும் என்னன்னு சொன்னால் வேகம் வந்து இது வளைகிற கட்டத்தில் வேகம் வந்து 1 கதி வேகம் இல்லை கதி தானே அது உண்மையாக 10⁻7 அதன் கீழ் B சமன் 1/10⁻³ தர ஆரை வந்து 6 சென்டிமீட்டர்னு சொல்லிக்காங்க. அப்போ 6 தர 10⁻2 சென்டிமீட்டர். சரியா பிள்ளையால். அப்போ நான் இதை ஈஸியாக எப்படி சுருக்கலாம்னு சொன்னால் எனக்கு பெஸ்ட்டுக்கு 105 அப்போ 105 6ஆல் நான் சிம்பிளாக விவரத்தை பிரித்து விட போகிறேன். எனக்கு அது காணும் 105 6ங்கிறத எடுத்துன்னு சொன்னால் இந்த நிறைய பிரச்சனை முடிஞ்சிடும். 105 6 பார்த்துன்னு சொன்னால் 1 6 6 45 45 6ஆல் சுருக்கணும்னு சொன்னால் பிள்ளையால் 7 6 42 45 வருது 7 6 42 30லையும் 5 17.5. அப்போ எனக்கு மேலுக்கு 105 பிரிச்சுன்னு சொன்னால் 17.5 இருக்கு. அப்போ ஆல்ரெடி இங்கே 10 நான் இது ரெண்டையும் முடுவோமே. அப்போ இந்த 10⁻2 தான் நான் 105 எடுத்தனாக இருந்தால் 17.5 தர 10 இல்லையா. ஆகவே 1.75 தர 10 அப்போ கடைசி விட என்னென்னு சொன்னால் பிள்ளையால் 1.75 தர 10 இது சின்ன சுருக்கல் பிள்ளையால் வெறும் பிரதியிட மட்டும்தான் 10 E/m அலகு வந்து கூலோம் பெர் கிலோகிராம் நமக்கு சமன்பாட்டில் அலகு இருக்கு. இதோட 2019 கணக்கு நமக்கு முடியுது பிள்ளையால். இதோட நம்ம 2019 முடிச்சிட்டோம் ஃபுல்லாக. சரியா பிள்ளையால். இதில் நமக்கு இதில் ஒன்றுமே இல்லை பாருங்கள் பிள்ளையால். ஆல்ரெடி நான் நிறைய கேள்விகள் உங்களுக்கு 2015 இருந்து 2019 இடையில் இருக்கிற மேக்னெட்டிக் நமக்கு தேவையான எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். சரியா பிள்ளையால். இதில் இப்போ 2019 இடைப்பட்ட எல்லாம் நமக்கு முடிஞ்சு நீங்கள் இதுக்கு பிறகு நீங்கள் செஞ்சு பார்க்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொன்னால் பிள்ளையால் நீங்கள் மெனக்கடணும்னு சொன்னால் நீங்கள் விரும்பினா நீங்கள் 2006ஆம் ஆண்டு ஒரு இலத்திரன் தராசிரிக்கு அப்போ 2006ஆம் ஆண்டு ஸ்ட்ரக்சரையும் 2008 ஸ்ட்ரக்சரையும் 2007 எஸ்ஏயையும் எஸ்ஏயில் ஒரு மேக்னெட்டிக் கேள்வி ஒன்று இருக்கு எஸ்ஏயில். சரியா. இது மூணையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளையால். உங்களுக்கு இன்ஷால்லா நல்ல இதில் நீங்கள் மேக்னெட்டிக்கில் தரவாங்க உங்களுக்கு டைம் இருந்தால் உங்களுக்கு இது இருந்தால் நீங்கள் இதை மெனக்கெட்டு பாருங்கள் பிள்ளையால். நாம் இன்ஷால்லா இதோட நம்ம அந்த மேக்னெட்டிக் இதை கணக்கை நம்ம முடிக்கும். சரியா பிள்ளையால். அப்போ நமக்கு மேக்னெட்டிக்கிற பிரச்சனை நமக்கு இனி இல்லை. நாம் இன்ஷால்லா தவறுச்சுன்னா அடுத்த ஆளுகளை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.